ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் அந்த யூடியூப் சேனலில் வர மாதிரி எல்லாருக்கும் வணக்கம் வாங்க மங்களகரமாக ஆரம்பிக்கிற மாதிரி சொல்கிறேன். பட் அது டோன் வந்துச்சு. எஸ், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து இல்லை. 12th ஃபுல் பேக்டாக எக்ஸாம்ஸும் பிஸியாக இருந்தீங்க, நானும் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். 10th எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாம் முடிச்சு இனி நமக்கு பயாலஜி எக்ஸாம். ஸோ அதுக்கு நம்ம இன்னிலேருந்து ப்ரிப்பரேஷனை சிறப்பாக பண்ண போகிறோம். கரெக்டாக? யாரெல்லாம் வந்திருக்கீங்க குயிக்காக கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு. எஸ், அமீர் ஹாய். ஹலோ அமீர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் ரம்யா. குட் ஈவினிங் ரம்யா. ரம்யா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கா ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம்? நல்லபடியாக போயிட்டு இருக்கா? எக்ஸாம்பிள் எப்படி பண்ணீங்க? உங்ககிட்ட கண்டிப்பாக கேட்க சொன்னாங்க. கெமிஸ்ட்ரி மேம் கேட்க சொன்னாங்க, நிவேதம் கேட்க சொன்னாங்க, மேக்ஸரும் கேட்க சொன்னாங்க. நீங்களே எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? நல்லா பண்ணியிருக்கீங்களா? அது ஒரு ஐடியா வேணும் எனக்கு. எஸ், ஸோ பசங்களாம் வந்த உடனே குயிக்காக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம்னா ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு தெரியும் எனக்கு. சரியா? ஓகே, நான் பேசுறது கேட்குதாடா? am I audible for everyone? நான் பேசுறது எல்லாத்துக்கும் கிளியராக கேட்குதா? கேட்குதுன்னு நினைக்கிறேன். கேட்குது. ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பரா பசங்களா, வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். ஓகே, அப்போ இன்னைக்கு நம்ம சிறப்பாக என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு நம்ம செஷன் ஆரம்பிச்சாச்சு. கரெக்டா? ஃபிசிக்ஸ் நல்லா எழுதியிருக்கேன் சார். எனக்கு கெமிஸ்ட்ரி ஓகே தான். ஓகே, மேக்ஸ் இல்லையா உங்களுக்கு? ரமேஷ், எஸ். ஹலோ ரமேஷ். சாடி, ஹலோ சாடி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஒரு கண்டிப்பாக ஒரு 2 minutes கண்டிப்பாக இருங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அதனால் 2 minutes கண்டிப்பாக இருங்கன்னு சொல்கிறேன். சரி, ஓடிடாதீங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து ஹாஃப் இயர்லி வி நோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹாஃப் இயர்லிங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி. கரெக்டாக? இதுக்கு போர்ட்ஸுக்கு அல்டிமேட் டைம் போர்ட்ஸ். ஸோ போர்ட்ஸில் மார்க் வாங்குறதுல நம்ம நெகோஷியேட் பண்ண முடியாது. நீ என்ன தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் போர்ட் மார்க் இஸ் ஆல்வேஸ் அ போர்ட் மார்க், பிகாஸ் தட் இஸ் அ வெரி குட் பேக்கப். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிறப்பாக தரமாக முடிக்கிறதுக்காக இன்னைக்கு 2 and 3 marks ஆஃப் பாட்டனி மட்டுமே எடுத்து வந்திருக்கேன். டாப் 30 பாட்டனியில் இருக்கக்கூடிய 2 marks and 3 marks எடுத்துருக்கேன். சரியா? அதை மட்டும் நீங்கள் சூப்பராக முடிச்சிடலாம். அண்ட் நாளையில் அடுத்த பிளான், நாளைக்கு காலையில் நாளைக்கு ஈவினிங் நம்ம 5 செஷன் வச்சுருக்கோம்டா. 5 செஷனில் தரமாக முடிச்சிடலாம் ஃபுல்லாக. சரியா? நீங்கள் சொல்கிற கொஸ்டின் படிக்க போகிறோம், அவ்வளோதான்டா சாடி. அது மட்டும் போதும். நான் எழுதி தரேன். நான் சொல்கிற கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு ஹாஃப் இயர்லி ரஷ் மட்டும் நல்லா பார்க்க முடிஞ்சதுன்னா கன்ஃபார்ம் நீ சென்டம் எழுதி சொல்லுவேன். ஓகே, இது மட்டும் பார்க்க முடியும். 90+ எதிர்பார்க்கலாம். சரியா? ஓகே, மேக்ஸ் எல்லாம் எழுதிருக்கீங்களா? சூப்பர் ரம்யா, சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். அவ்வளோ. டே, பயாலஜியில் சென்டம் ஆகும்டா. அந்த மைண்ட் செட் போய் வச்சுக்கோங்க. ஓகே, பயாலஜியில் சென்டம் மட்டும்தான் ஒரே மைண்ட் செட். 90-95 கோல் விட்டுருங்க, எல்லாம் தூக்கி. அந்த மாதிரி கோல் இருந்தால் இருக்காதீங்க. சென்டம் மட்டும்தான் கோல். சென்டம்காக மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு செஷன் பார்க்க போகிறோம். சரியா? சக்குரா, ஹாய். ஹலோ சக்குரா. ஓகே, வெரி குட் வெரி குட். ஸோ பசங்க வந்துட்டீங்களா? ஸோ நமக்கு என்ன பார்க்க போறோம்னா டாப் 30 questions ஆஃப் 2 marks and 3 marks. அதுவும் பாட்னி மட்டுமே பார்க்க போறோம். சரியா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் வினிஷா. 70+ போதுமா? அட்டிச்சன் சென்டம் எடுக்கணும் நம்ம. டே, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆக்சுவலி அந்த எய்ம் இருக்கணும். புரியுதா? சென்டமுக்கு எய்ம் இருந்தால் தான் நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே, ஹாய் சார். ஹலோ ஜெயஸ்ரீ. ஹலோ 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 ஹலோ. ஓகே, எல்லாம் ரெடியாக இருக்கீங்களாடா? ரெடின்னு மட்டும் ஒரு குயிக்காக கமெண்ட் பண்ணுங்கடா. நம்ம சிம்பிள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. 10th பசங்களுக்கு என் சிம்பிள் தெரிய மாட்டேங்குது. இப்போ தான் படிக்கிறாங்க. உங்களுக்கு என் சிம்பிள் தெரியுதா சார்? வருமா ஞாபகம்? ஓகே, நம்ம பசங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கும் வருது. ஸோ நம்ம சிம்பிள் இறக்கிட்டு ரெடின்னு போட்டிங்கன்னா கடன்னு ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஜெய்ஸ்ரீ, ஐ எம் ஃபைன்டா. ஐ வாஸ் ஆக்சுவலி இல். டிசம்பர் மாதம் கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக இருந்தேன். பட் நவ் ஐம் குட். நவ் ஐம் டூயிங் ரியலி குட். எக்ஸாம் வந்துருச்சு, ரெடி ஆயிடணும்ல, அவ்வளோதான். அதனால ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிடும். ஓகே, 100 தான் சார். ரெடி சார். சூப்பர் சூப்பர், வெரி குட். அப்போ உங்களுக்காக எஸ், ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுறது நமக்கு என்ன தெரியும்? வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கடா. நான் இப்போ சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி 12th பசங்களுக்கு. ஓகே, எஸ்பெஷலி 12th. அதுக்கு என்ன ரீசனுங்கிறது உங்களுக்கு கொஞ்ச நாளில் தெரியும். ஓகே, அது ஒரு இருக்கட்டும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ், அண்ட் ஏதாவது தெரியுதா போர்டில்? கேன் யூ see this? ஸோ என்னமோ இருக்கு.
கரெக்டா? அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே, SURPRISE சர்ப்ரைஸ் மட்டும் எழுதியிருக்கேன், மற்றபடி எதுவுமே சொல்லலை, சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. எனக்கு இது இருக்குது. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு இது சார், ஒரு ஹிண்ட் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம சேனலில் வந்து இந்த 3 days 4 days 12th சேனலில் நல்லா பாருங்கள், ஷார்ட்ஸ்லாம் கண்டிப்பாக பாருங்கள். உண்மையிலே உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும், உண்மையிலே பெரிய விஷயமா இருக்கும். நான் கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஓகே, நீங்கள் வந்து யோசிப்பீங்க சார் என்ன இது மொக்க விஷயத்துக்கு எவ்வளோ கண்டிப்பாக சொல்ல மாட்டீங்க. ஓகே, ஒரு மொக்க விஷயத்துக்கு நீங்கள் இவ்வளோ அளப்பாக கொடுத்தீங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். அதனால் ஒரு 3 to 4 days நம்ம சேனல் ரெகுலராக பாருங்கள். எஸ்பெஷலி ஒரே விஷயம் இருக்கேன், நான் டேட் செக் பண்ணி பார்க்குறேன். எஸ்பெஷலி எனக்கு தெரியுமா, அடுத்த வாரம். ஓகே, அடுத்த வாரமெல்லாம் கொஞ்சம் ரெடியாக இருந்துக்கோங்க. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஷார்ட்ஸு வீடியோஸ்லாம் வச்சா கண்டிப்பாக பாருங்கள். ஓகேவா? ஃபைன், அவ்வளோதான் சொல்லுவேன்டா. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எனக்கு பெர்மிஷன் இல்லை, சொன்னால் அப்புறம் பிரச்சனை ஆகும். ஆனால் இட் இஸ் ஒர்த், ட்ரஸ்ட் மீ, இட் வில் பி ஒர்த்ஃபுல். ரெடியா? அண்ட் கண்டிப்பாக பசங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கடா. எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஒர்த்ஃபுல்லாக இருக்கும், எல்லாத்துக்குமே ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். கெஸ் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. உங்களுக்கு வந்து அவ்வளோ திறமை இருக்குது. நீங்கள் வந்து ஓகே, நான் இன்னும் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், நிறைய எட்டெக்ஸ் நிறைய பண்ணுறாங்க, எல்லாரும் நிறைய யூடியூப்ல எல்லாம் பண்ணுறாங்க. உங்களால் அப்படிலாம் யோசிச்சு கெஸ் பண்ண முடிஞ்சு நீங்கள் கெஸ் பண்ணலாம். ஓகே, நான் ஓப்பன் சேலஞ்சாக தரேன், கெஸ் பண்ணி கிராக் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக இன்னொன்று பண்ணி கொடுத்துறேன் நான். நீங்கள் கெஸ் பண்ண முடிஞ்சா வெல் அண்ட் குட், அது உங்கள் கையில் இருக்குது. ஓகே சார், இதை ஸ்கேன் பண்ணால் நோட்ஸ் வரல, வீடியோ தான் வருது. இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் வந்து ஜாயின் பண்ணுங்க ஜெயஸ்ரீ, அதில் உங்களுக்கு நோட்ஸ் எல்லாமே இருக்கும். சரியா? கண்டிப்பாக இருக்கும். அப்படி என்னவா இருக்கும், அதெல்லாம் உங்க கையில் தான் இருக்கு. ஹலோ ட்ரேக், ஹலோ 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 ஹலோ. ஓகே, ஸோ கைஸ் இவ்வளோதான்டா. நான் சும்மா உங்ககிட்ட சொல்லணுங்க, இப்போ நான் பண்ணேன் இதை. இப்போ நான் உட்காந்து சும்மா எழுதிட்டு இருந்தேன். ஓகே, டீம் சொல்லவே இல்லை, நான் சும்மா எழுதிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ நம்ம ஆரம்பிப்போமா? ஓகே ஃபைன். ஸோ நம்ம ஆரம்பிப்போம்னா கீப் கெஸ்ஸிங் அண்ட் அஸ் ஐ செட் யூ, ரெண்டே விஷயம் தான். நம்ம சேனலில் வர ஷார்ட்ஸு வீடியோஸ் மட்டும் ரெகுலராக கொஞ்சம் பாருங்கள், ஜஸ்ட் ஃபார் 3-4 days. அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிடும். கிளியர்? ஓகே ஃபைன். ஸோ பசங்களை மறந்துடாதீங்களா, நீங்கள் நீட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா ஒரு சூப்பரான ஆன்லைன் பேட்சில் ஒரு கிராஷ் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். we are doing it for 4,275 rupees. இதில் மெட்டீரியலாக வேணும், get it for 19,574. கோடு போயிட்டு இருக்கு. அண்ட் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் இருக்கு, நான் நம்பரும் சொல்கிறேன். இது வந்து ஆன்லைன். சரியா? இது பாருங்க, ஆஃப்லைன் நம்ம கிட்ட கிளாஸ் இருக்கு. ஓகே, 30 days ஆஃப்லைன், March 27 ஆரம்பிக்குதுடா. ஒரு மாதம் தான் இருக்கு, பயமா இருக்கு, பப்ளிக் வேற முடியுது அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா இதை ஜாயின் பண்ணி ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் எஃபர்ட் போடணும், பட் எஃபர்ட் நல்லாவே போடணும். யூ கெட் இட் ஃபார் 10,000, which is the cheapest and most affordable. ஓகே, அண்ட் சி இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ரா, நம்ம Xylem ஸ்டூடெண்ட்ஸ் தான். இது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஆரம்பிச்ச சென்டர்ஸ்லேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க. சரியா? லிஸ்ட் இஸ் கீப்பிங் ஆன், லைக் இட்ஸ் கெட்டிங் கண்டினியூட், பட் நமக்கு கிளாஸ் எடுக்கணும்ல, ஸோ வி ஆர் ஹோல்டிங் இட். அண்ட் நம்பர் மறந்துடுறீங்களா, 8129000700. இது கால் பண்ணி டப்னு என்ன பண்ணா நீங்கள் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரியா? ஹாஃப் லீவ்ல ஏதோ பிளான் பண்ணிட்டாரோ, நான் இப்போ சொல்றேன், உங்க லீவ்ல வச்சு நான் விட மாட்டேன்டா. நான் என்னதான் ஃபேக்கல்ட்டியா இருந்தாலும் நானும் ஸ்டூடெண்டா இருந்தேன். சரியா? எனக்கும் லீவ் ரொம்ப முக்கியம். நான் என்னதான் பயங்கரமா படிச்சாலும் படிக்காட்டியும் எனக்குன்னு ஒரு லீவ் எனக்கு அது வேணும். ஸோ அதனால நான் அதில் வந்து கை வைக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஓகே, பயோல சென்டம் இருக்கணும்டா, 90 தேவையில்லை, சென்டம் தான் எடுக்கிறோம். நான் கொடுக்குற இந்த 5 செஷன்ஸை தரோவா பாரு. அண்ட் முடிஞ்சா உனக்கு டைம் இருக்கு, கண்டிப்பாக டைம் இருக்கும், இருக்கும்போது என்னோட ஹாஃப் இயர்லி ரஷ் சீரிஸ் பார்த்துட்டீங்கன்னா சென்டம் வாங்குறது உறுதி. பிகாஸ் நான் 1 mark எடுத்து வரேன் உனக்கு. நான் வந்து 2 mark 3 mark 2 mark 3 mark 1 mark எல்லாமே எடுத்து வரேன். சரியா? ஓகே சரி, ஆரம்பிப்போமா? ரெடியா இருக்கீங்களா? பார்க்க தெரிவிதேமா இருக்கீங்க. ஏன்னா இது என்னோட பழைய ஸ்டைலு, நான் சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் வச்சுட்டு இருந்தேன், காலேஜ் போய் டைம் வச்சுட்டு இருந்தேன், அது அப்படியே சும்மா கண்டினியூ பண்ணிருக்கேன், அவ்வளோதான். ஓகேடா ஃபைன், நீங்களா ரெடியா இருக்கீங்களாடா? ஆரம்பிப்போமா? 2 marks ஆரம்பிச்சிருவோமா? ஸோ பசங்க மறந்துடாதீங்களா, ஆல்சோ ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் எல்லாருக்குமே அது ஒர்க்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் ஒர்க்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஷேர் பண்ணுங்க, பசங்க படிக்கட்டும். ஓகே, எல்லாருமே படிப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம், அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா இருவீங்கடா. நீங்கள் அது ஒரு மைண்ட் செட் கொண்டு வாங்க. நான் இப்போ சின்ன வயசுலேயே பண்ணுங்க அந்த மைண்ட் செட்டை. எல்லாருமே நல்லா இருப்போங்க மைண்ட் செட் நீங்கள் பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க, எழுதி தர நல்லா இருப்பீங்க. ஓகே சரி, ஓகே ஸோ ஆரம்பிச்சிருவோம். ரெடி? ஸோ 2 marks தான். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 marks 3 marks ஃபுல்லாக முடிக்க போறோம்டா. டைம் எங்கிட்ட கேட்காதீங்க, as soon as possible முடிச்சு கொடுத்துறேன் உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்னா ஸ்கிப் பண்ணக்கூடாது, அந்த கொஸ்டினை நீங்கள் எங்களுக்கு ரிவிஷன் பண்ணணும். நீங்கள் கண்ணை முடியோ காதை முடியோ ஏதோ ஒரு ரிவிஷன் பண்ணி முடிச்சிடணும். சரியா? ரெடியா? ஓகே பாப்போமா? ஓகே சார், சென்டம் போட்டெல்லாம் ஹாஃப் இயர்ஸ் பார்த்துடுறேன். சூப்பர்டா, அப்போ கன்ஃபார்ம்டா, கன்ஃபார்ம் எடுத்துடலாம். சரியா? ஓ அழகா இருக்கே சார், உங்க டிப்ஸ் சொல்லுங்க சார், என்ன யூஸ் பண்றீங்க இவ்வளோ?
இங்கே நல்லா இருந்துச்சுன்னா மற்ற எல்லாம் நல்லா இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஆல்வேஸ் பி கைண்ட், பி ஹானஸ்ட், பி ஹாப்பி, வேறு எதுவும் வேண்டாம். ஓகே, சூப்பரா, ஆரம்பிப்போம். ஸோ முதல் கொஸ்டின் உங்களுக்காக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் எண்டோதீலியம்? இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கேள்விடா. இது எல்லாமே ரிப்பீட்டட் கேள்வி, பார்த்துருவோமா? யா. In some species, unitegmic tiny unicellates, the inner layer of integument may become specialized to perform the nutritive function for the embryo sac and is called endothelium or integument tapetum. இந்த கேள்வி வந்து எங்க திரும்ப மாட்டுவீங்க? ஜூவாலஜில எண்டோதீலியம் யோசிப்பீங்க. அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ண தப்பாயிரும். உங்ககிட்ட வாட் இஸ் எண்டோதீலியம் கேட்கறானா கண்டிப்பா வித் ரெஸ்பெக்டிவ் டு பாட்னி தான் கேட்கறாங்க, போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும், மறந்துடாதீங்க. சரியா? அப்படி இருக்கும் என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸிடா. இந்த இன்டெகுமென்ட் லேயர்ஸ் இருக்குல்ல, அப்ப இந்த இன்டெகுமென்ட் லேயர்ஸ் கூட என்ன ஆகும்னா ஒரு பர்டிகுலர் லேயர் மே என்ன ஆகும் சொல்றாங்க? மே கெட் ஸ்பெஷலைஸ்ட். எதுக்கு ஸ்பெஷலைஸ் ஆகுது? ஒரு நியூட்ரிட்டிவ் ஃபங்க்ஷனுக்காக. அதாவது இந்த எம்ப்ரியோ சாக் சுத்தி இருக்கிற அந்த இன்டெகுமென்ட்ஸ் என்ன பண்ணும்னா உள்ள இருக்கிற ஒருத்தன் வந்து ஸ்பெஷலைஸ் ஆகி அந்த எம்ப்ரியோ சாக்கு தேவையான நியூட்ரிஷன் கொடுக்க ஆரம்பிப்பான். அவன் தான் எண்டோதீலியம் ஆர் இன்டெகுமெட்ரி டெபிட்டம். இதுக்கே இந்த பேர் வச்சுக்கலாம் தெரியுமா? இன்டெகுமெட்ரி டெபிட்டம். ஏன்னா டெபிட்டமோட ஃபங்க்ஷன் என்ன? அந்த எம்ப்ரியோ பாத்துக்கிறது. அப்போ உள்ள வளர்ந்துருக்கிற இந்த ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ இன்டெகுமெட்ரி டெபிட்டம்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரேசியா. ஓகே, புரிஞ்சுதாடா? இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? கிளியரா சொல்லுங்க பாப்போம். அப்படியே கூட படிச்சிருங்க, அப்படியே கூட படிச்சிருங்க. ஒரு 3 டைம் சொல்லி பார்த்துக்கும் தப்பில்லை. சொன்ன உடனே ரெடின்னு ஒரு மெசேஜ் போடுங்க, அடுத்த கொஸ்டின் காட்டிடுறேன். கிளியரா? புரிஞ்சுதா? இல்லையாக்க சந்தேகங்கள் இருக்கா? ஓகே, ஐ திங்க் இட் இஸ் குட் ஃபார் எவ்ரி ஒன் ஹியர். சூப்பர், அவ்வளோதான்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? ஓகே, சூப்பர். அடுத்த கொஸ்டின் பார்த்துறோம் பாருங்க. யா. So what is back cross? Back cross னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் another important question. பார்த்துருவோமா? டேய், நீங்க வந்து கிளியர் ரெடின்லாம் போட்டதே நல்லா அடுத்து ப்ரொசீட் பண்ண முடியும், மறந்துடாதீங்க. ஓகே, ரெடி, முடிச்சாச்சு. சூப்பர். அடுத்த கேள்வி, பேக் கிராஸ். நல்லா கவனிங்க. பேக் கிராஸ், பின்னாடி கிராஸ் சொல்லிடுறாங்களா? நல்லா யோசிங்க என்ன சொல்றாங்கன்னு. பேக் கிராஸ் இஸ் a cross of F1 hybrid with any one of the parental genotypes. The back cross is of 2 types. அதாவது எனக்கு கிடைச்சிருக்கிற F1, நல்லா கவனிங்க, F1 கிடைச்சிருச்சு. இந்த F1 நான் என்ன பண்ண போறேன்? பேரண்ட் கூட கிராஸ் பண்ண போறேன். பேரண்ட் யார் எனக்கு? சார், இது ஒரு பேரண்ட், இது ஒரு பேரண்ட். அப்போ நான் F1 என் பேரண்ட் கூட பின்னாடி நான் கிராஸ் பண்றேன். பேக், ஐ அம் கோயிங் பேக் டு தி ஷெட்யூல். பேக்ல நான் யார் இருக்க? பேரண்ட்ஸ். F1 வச்சு பேரண்ட்ஸ் நான் கிராஸ் பண்ணும்போது பேக் கிராஸ். அப்போ டாமினன்ட் பேரண்ட் எடுத்தனா அது டாமினன்ட் பேக் கிராஸ். நான் வந்து ரெசசிவ் எடுத்தனா ரெசசிவ் பேக் கிராஸ். அவ்வளவுதான், நான் முடிஞ்சிடும். இந்த கொஸ்டின் முடிஞ்சு. கிளியர்? பேக் கிராஸ்னா பின்னாடி போகுது. அப்போ F1 வச்சு பின்னாடினா ஹை பேரண்ட்ஸ். இப்போ பேரண்ட்ஸ் டாமினன்ட் ரெசசிவ். அவ்வளோ முடிஞ்சு. அவ்வளோதான் விஷயம். கிளியரா? அடுத்து பார்த்துருவோமா? ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் கிளியர். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் டெக்ஸ்டிங். எல்லாம் கிளியர் போட்டிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ இந்த கேள்வி படிச்சாச்சு. என் கூட 2 கொஸ்டின் கிளியரா இருக்கா? மறக்கவே கூடாது. டேய், இப்போ நீங்க படிக்கிறது வந்து ரிவிஷனே எல்லாம் ஞாபகம் இருக்கணும். அதுதான் என்னோட பிளானே. இப்போ நீங்க படிக்கிறது என் கூட சேர்ந்து கிளாஸ்ல படிக்கிறது நல்லா கவனிச்சிங்கன்னா போதும், ரிவிஷனே தேவையில்லை. 2 மார்க்ஸ் நீங்க மறந்துடலாம், அந்த உங்க மண்டையில் ஏற்றியாச்சு. ஓகே, ஸோ அதாவது ரிவிஷன் பண்ணுறது உங்க கையில் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? நேம் த கெமிக்கல்ஸ் யூஸ்ட் இன் ஜீன் டிரான்ஸ்ஃபர். இது கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கணும், ஏன்னா கெமிக்கல்ஸ் பேர் அங்கே போய் எக்ஸாம்ல மறக்கக்கூடாது. அப்போ நம்ம சொன்னது 3 டைம் சொல்லணும். பார்த்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, சூப்பரா. எஸ். So chemical mediated gene transfer. Certain chemicals like polyethylene glycol, PEG, very important, and dextrane sulfate induce DNA uptake into plant protoplast. ஒன்றும் இல்லை, கேள்வி என்ன கேட்டாங்க? ஜீனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். கரெக்டாக இங்கே பாருங்க, ஜீனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். எப்படி? ஒரு கெமிக்கல் மெத்தட் மூலமா. அப்போ கெமிக்கல் பேர் மட்டும் படிச்சா போதும், மற்ற நம்ம ஓனா எழுதிக்கலாம். என்ன கெமிக்கல் பேர்? நல்லா பாருங்க. பாலிஎத்திலின் கிளைகால், PEG. மண்டைக்குள்ள எழுதிக்கோங்க. PEG, பாலிஎத்திலின் கிளைகால். PEG, பாலிஎத்திலின் கிளைகால். அப்போ இந்த பாலிஎத்திலின் கிளைகால் கூட டெக்ஸ்ட்ரேன் சல்ஃபேட். அவ்வளோதான். ஓகே, பாலிஎத்திலின் கிளைகால் அண்ட் டெக்ஸ்ட்ரேன் சல்ஃபேட். இது 2 மட்டும் மண்டையில் எழுதிக்கோங்கடா. இது 2 வச்சு என்ன பண்ணணும்? நம்ம ஈஸியா DNA வந்து புரோட்டோபிளாஸ் எடுத்துக்கும். which means ஜீன் டிரான்ஸ்ஃபர் இங்க நடந்துருச்சு. ஓகே, சோ நம்ம 2 பாயிண்ட் எழுத போறோம். என்ன எழுத போறோம்? கெமிக்கல்ஸ் வந்து பாலிஎத்திலின் கிளைகால்ங்கற ஒரு கெமிக்கல், டெக்ஸ்ட்ரேன் சல்ஃபேட் 2 கெமிக்கல். இந்த 2 கெமிக்கல் மூலமா DNA வந்து புரோட்டோபிளாஸ் அப்டேக் பண்ணுது. அவ்வளவுதான், முடிஞ்சது. क्वेश्चन முடிஞ்சு. ஓகே, இந்த கேள்வி புரிஞ்சுதா? இந்த கேள்வி புரிஞ்சுதா? 3 क्वेश्चन கிளியரா? நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த 3 क्वेश्चन கிளியரா நீங்க எப்படி டெக்ஸ்ட் பண்றீங்க? 3 டாட் கிளியர் ஆர் 3 ஹைஃபன் கிளியர். அப்போ 3 கொஸ்டின் கிளியருங்கிறது உங்க மண்டைக்கு நீங்களே சொல்லி புரிய வைக்கிறீங்க. அவங்க பிரெயினுக்கு, எஸ் பிரெயின், நான் 3 கொஸ்டின் படிச்சுட்டேன், மறந்துடக்கூடாது, மறந்து அடி பின்னிடுவேன்னு சொல்லி பிரெயினே மிரட்டி வச்சிடணும். ரெடியா? ஸோ 3 கொஸ்டின் கிளியர். 3 கிளியரா? ஓகேவா? எங்க டவுட் இருக்காதுல்ல? ஓகே, சூப்பர். அடுத்த கேள்வி நல்லா பாருங்க. டிஃபைன் எம்ப்ராய்ட்ஸ். இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ரா. டிஃபைன் எம்ப்ராய்ட்ஸ். பார்த்துருவோமா? யா.
So the callus cells undergoes differentiation and produces somatic embryos known as embryos. Easy question right? ரொம்ப easy question. நல்லா யோசிங்க. plant tissue culture எடுத்தீங்கன்னா அடிப்படையா நம்ம என்ன பிரின்சிபல் வச்சிருப்போம்? callus ஒரு பொருளை வளர்த்தோம். அப்படின்னா என்ன? mass of undifferentiated cell. அப்ப இந்த callus வளர்ந்து என்ன ஆகும் கடைசியா? அது differentiation ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா callus-ங்கிறது undifferentiated. அப்ப அது வளரும்போது differentiation ஆகும். அப்ப differentiation ஆகும்போது என்னவா மாறும்? சின்ன செல்ஸா மாறும். அவன் தான் somatic embryos னு சொல்ற embryos. அவ்வளவுதான் விஷயம். கிளியர்? சோ மார்ஷல் ட்ரேக் சூப்பர். ட்ரேக்குக்கு 3 கிளியர் போட்டுருக்கான். கரெக்ட். அப்ப அவனுக்கு வந்து 3 क्वेश्चन மண்டையில இருக்கு. நான் இப்போ சொல்றேன், நீ மறக்கவே மாட்டேன். கிளியர்? அடுத்தது புரிஞ்சுதாடா? அப்ப இந்த கேலஸ் என்ன ஆகுது? டிஃபரன்சியேஷன் அண்டர்கோ பண்ணும்போது அப்ப அது என்ன அர்த்தம்? தேர் அன்டிஃபரன்ஷியேட்டட். கரெக்ட். அப்ப அன்டிஃபரன்ஷியேட்டட் ஆகிற கேலஸ் வந்து டிஃபரன்சியேஷன் அண்டர்கோ பண்ணும்போது என்ன ஆகும்? டிஃபரன்ஷியேட் ஆகி சின்ன somatic embryos ப்ரொடியூஸ் பண்ணும். அவன் பேர் தான் எம்ப்ராய்ட்ஸ். இந்த எம்ப்ராய்ட்ஸ் நம்ம சப்கல்ச்சர் பண்ணி குட்டி கியூட்டா பிளான்ட்லெஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். புரிஞ்சுதா? கிளியரா இருக்கா? இல்ல டவுட் இருக்காடா? இப்போ 4 क्वेश्चंस கிளியரா? 4 கிளியர் போடுங்க பாப்போம். 4 கிளியர். மாஃபியா கேர்ள் ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மாஃபியா கேர்ள். உங்க பேர் கேட்டோன்னு எனக்கு அந்த இப்போ இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற இதுதான் ஞாபகம் வருது. அது என்னது, ஒன் டே ஸ்பைன்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. துரந்தர் படம் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி தான் இருக்கு பேர் கேட்டோம்னா. ஓகே, ஸோ 4 கிளியர். ஓகே சாடி சூப்பர். ஓகே ஃபேண்டாஸ்டிக். அடுத்த கேள்வி பார்த்துருவோமா? மெர்மசோ ஃபைல் பார்த்துருவோமா? ஓகே, மெர்மகோ ஃபைல் பார்த்துருவோம் பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மெர்மகோ, மிர்ன் வந்தாலே ஆண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நல்லா பாருங்க, இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தான். உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி. ஓகே, நானும் நீங்களும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். எப்படி யோசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொடுக்குறேன், ஆனால் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அது ஒரு அட்வான்டேஜ். கரெக்ட்? எனக்கு ஒரு அட்வான்டேஜ், உங்களுக்கு அட்வான்டேஜ். நான் சொல்லி தரனால நீங்க அதை எடுத்துக்கிட்டு நீங்க மார்க் வாங்கி எனக்கு அந்த மார்க்கால எனக்கு ஒரு பெருமையை சேர்த்துறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனால் இது யாருக்கு? ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் இல்லை, ஆண்ட்ஸுக்கும் ட்ரீஸுக்கும். நல்லா பாருங்க. ஆண்ட்ஸ் ஷெல்டர் ஆன் ட்ரீஸ் லைக் மேங்கோ, லிச்சி, ஜாமுன், அக்கேஷியா. ஷெல்டர்ல ஜாலியாக இருக்கு, ஏன்னா அதுக்கு பெரிய மரமே இருக்கு. ஜாலியாக உட்காந்துப்பான், நிலம் எடுத்துப்பான், முடிஞ்சா ஃபுட் எடுத்துப்பான், எல்லாமே பண்ணுவான். ஆண்ட்ஸ் ஆக்ட் அஸ் பாடி கார்ட்ஸ் அகைன்ஸ்ட் டிஸ்டர்பிங் ஏஜென்ட்ஸ். அப்போ ஆண்ட்ஸுக்கு அந்த இடத்துல ஹாப்பி. அதுக்கு பதிலாக பிளான்ஸுக்கு, ட்ரீஸுக்கு என்ன கிடைக்குது? ஆண்ட்ஸ் அங்கே பாடி கார்ட்ஸாக இருக்கும். சின்ன பெஸ்ட் இருக்கும்டா. இந்த சின்ன பெஸ்ட் ரொம்ப ஆபத்தான பெஸ்ட். சரியா? அந்த பிளான்ட்டே முடிச்சுட்ரும். உள்ள போய் அப்படியே கூடல கட்டி பயங்கர ஆபத்து. அப்போ அவனை உள்ள வந்தாலும் இந்த ஆன்ஸ் என்ன பண்ணுவோம்? அவனை கடிச்சு ஓட விட்டுரும். அப்போ இந்த ஆன்ஸ் என்ன ஆகுது? இங்கே பாடி கார்ட்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, அப்போ பிளான்ஸ் என்ன பண்ணுறது? ஃபுட் அண்ட் ஷெல்டர் கொடுக்குது. அதே சமயத்தில் ஆண்ட் என்ன பண்ணுது? பாடி கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ எக்ஸாம்பிள் அக்கேஷியா ஆண்ட்ஸ். ஓகே, மேங்கோ வந்துட்ட விஷயம் வந்துட்டீங்களா? கிளியர் சார். ரம்யா கிளியர். சூப்பர்ரா. மேங்கோ ஜாம் வாங்கி கொடுங்க சார். மேங்கோ ஜாமா? திரும்ப புதுசாக இருக்கு மேங்கோ ஜாம்னு சொல்கிறேன். ஏன்னா அவன் வேற ஏதோ கேட்பீங்க, நான் மேங்கோ ஜாம் எழுதுற சொல்கிறேன். ஓ, மேங்கோ ஜாம் இல்லை, மேங்கோ ஜம்முனா? ஓகே சார். நீ வா, நீங்கள் எல்லாம் இங்கே வாங்க. உங்களை எல்லாம் வர வைக்கிறதுக்கு ஒரு பிளான் எங்கிட்ட இருக்கு. அதனால் சரி, நான் வந்து வாங்கி தரேன். ஓகே, நோ ப்ராப்ளம். இது எனக்கு தெரியும். ஓகே, சாரி சார், கேம் லேட். நோ ப்ராப்ளம் ராஜாராமன். நீங்கள் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல. இனி நம்ம கரெக்டாக அடிப்போம். ஓகே, விச் லெசன் பாட்னியில் இருக்கக்கூடிய மொத்த கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். பாட்னியில் சூப்பர் இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய எல்லா பிவைக்யூல 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் மட்டும் எடுத்து வந்திருக்கேன். பாட்னி மட்டும். நீ அடுத்த ஜுவாலஜிக்கு ஒரு செஷன் இருக்கு. சரியா? ஓகே, 5 கிளியர். சூப்பர். அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். டிஃபைன் ஹெட்ரோசிஸ். another important question. ஹெட்ரோசிஸ் எல்லாம் கேட்கறதுக்கு ஹை வாய்ப்புடா. எனக்கு கட் ஃபீலிங்கே அடிக்குது ஹெட்ரோசிஸ் கேட்பாங்கன்னு. ஓகே, போட்டுருவோமா? ஹெட்ரோசிஸ்னால ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைபிரிட் விகர். ஹெட்ரோசிஸ்க்கு நீங்க இதை மட்டும் ஞாபகம் வச்ச போது ஆட்டோமேட்டிக்காக எழுதிடலாம். என்னது? ஒரே வார்த்தை, ஹைபிரிட் விகர். ஹைபிரிட் என்னன்னு தெரியும்? 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் சேரும்போது கிடைக்கிற ப்ராஜெக்ட் ஹைபிரிட். விகர்னா என்ன? விகர்னா அதுக்கு இருக்கக்கூடிய பவர். அப்போ ஹைபிரிட் பவரை பத்தி பேசுறது ஹெட்ரோசிஸ். இதை மட்டும் வச்சு எழுதிடுவோமா? ஓகே, பார்த்துருவோமா? எஸ், இட் இஸ் நாட் சாப்டர் வைஸ்ல, கம்ப்ளீட் பாட்னி சாப்டர்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். யூ கான் டெல் ஆர்டர் வைஸ்ல போகிறோம், அப்படிலாம் இல்லை. எனக்கு எது டாப் ப்ரையாரிட்டி இருக்கோ, டாப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கேன். ஓகே, ஃபைன். ஸோ டேர்ம் காயின்ட் பை ஜிஹெச் ஷல். இது எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்கடா தம்பிகளா. 1 மார்க்ல கேட்பாங்கடா, விட்டுறாதீங்க. இதெல்லாம் 1 மார்க் கேட்பாங்க. ஓகே, சுப்பீரியாரிட்டி ஆஃப் F1 ஹைபிரிட் ஓவர் பேரண்ட்ஸ். ஒன்றும் இல்லடா, நான் வந்து ஒரு ஹார்ஸ் ஒரு டாங்கியை வந்து மேட் பண்றேன். எனக்கு கிடைக்கிறது F1ங்கிறது யாரு? மியூல். கரெக்டா? அதுதான் ஹைபிரிட். அந்த ஹைபிரிட் இப்போ அவன் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? பேரண்ட்ஸை விட ஸ்மார்ட்டா இருக்கும். நான் இப்போ சொல்றேன், மியூலுக்கு ஒரே பிரச்சனை தான். மற்ற எல்லாம் செம ஸ்ட்ராங். ஹார்ஸை விட இன்டெலிஜென்ட், டாங்கி விட ஹார்ட் ஒர்க்கிங், சரியான ஒரு நல்ல ஸ்கில்டான ஒரு ப்ராஜனி தான் இந்த மியூல், F1 மியூல். ஆனால் ஒரே பிரச்சனை என்ன? அவன் ஸ்டெரைல். அதான் ஒரே பிரச்சனை. ஏன்னா லாக் அகைன்ஸ்டா போறான். நேச்சர்ல அப்படி ஒரு இதே இல்லை, அதனால ஸ்டெரைலா இருக்கான். சரியா? விகர் பாருங்க, இன்க்ரீஸ்டு growth, yield adaptability, resistance to disease, pest and drought. ஏன்னா ரெண்டோட சுப்பீரியர் கேரக்டர்ஸ் உள்ள வரும்போது அந்த விகருங்கிறது அந்த F1 ஹைபிரிட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான்.
Okay, so maintained by vegetative propagation. இப்போ நல்லா பாருங்க, since we are learning it in botany, what do you mean by vegetative propagation? அதாவது நான் எனக்கு கிடைச்சிருக்கிற அந்த superior quality இருக்கிற இந்த ஹைபிரிட் நான் மெயின்டைன் பண்ண போறேன். எப்படி? அதோட ஸ்டெம்மை வெட்டி வைக்கிறது, அதுதான் வளர போகுது. அப்போ அது என்ன சொல்லுவோம்? வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் சொல்லுவோம். அப்போ அந்த வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் மூலமா அதே பிளான்ட்டை அழகாக நான் வச்சு வளர்த்தி மெயின்டைன் பண்ண போறேன். எவங்கிட்ட கேள்விக்கு அவசியம் இல்லை, அழகாக மெயின்டைன் பண்ண போறேன். சரியா? சோ பாருங்க, மேக்னிடியூட் ரிலேட்டட் டு ஜெனடிக் டைவர்சிட்டி பிட்வீன் பேரண்ட்ஸ். மேக்னிடியூட் என்ன மீன் பண்றது தெரியுமா? நான் எடுத்துக்கிற பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு சுப்பீரியரா இருக்கோ அந்த அளவுக்கு சுப்பீரியர் எனக்கு ஹைபிரிட் கிடைக்கும். நான் எடுத்துக்கிறது ஓரளவுக்குன்னா எனக்கு ஓரளவு தான் கிடைக்கும். ஸோ அப்போ அது எப்படி எதை பேஸ் பண்ணியிருக்கு? பேரண்ட்ஸோட ஜெனட்டிக் தான் பேஸ் பண்ணியிருக்கு. இது புரிஞ்சுதாடா? இது புரிஞ்சுதுன்னா 6 கிளியர் போடுங்க பார்ப்போம். புரிஞ்சுதுன்னா 6 கிளியர் போடுங்க பார்ப்போம் குயிக்கா. யாருக்கெல்லாம் புரிஞ்சுதோ 6 கிளியர் போடுங்க பார்ப்போம். ரெடியா இருக்கீங்களா? அடுத்து பார்த்துருவோமா? டே 6 கிளியர் இங்கே போட்டதை என்னால் 7க்கு ஜம்ப் பண்ண முடியும். ஓகே 6 கிளியர் சூப்பர். சாடி போட்டாச்சு, அவ்வளோதான் தான். ஓகே சூப்பரா, தேங்க்ஸ். வெரி குட். இப்போ கிரையோ ப்ரிசர்வேஷன் ஈஸி கொஸ்டின், பட் அகைன் an இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். மார்ஷல் போட்டாச்சு சூப்பர், மாஃபியா கேர்ள் போட்டாச்சு சூப்பர். மார்ஷல் மாஃபியா அப்படியே மாமான்னு அப்படியே வருது. ஓகே சூப்பர், வெரி குட். ஓகே ரம்யா கிளம்பியாச்சா? ராஜாராம் இருக்கீங்களா? ரம்யா போட்டாச்சு, வெரி குட். 6 கிளியர். ராஜாராம் வேற யாரெல்லாம் இருக்கீங்க? ஓகே ஜெயஸ்ரீ. ஓகேடா, ஃபைன் எல்லாம் போட்டுருங்க. ரெடி. கிரையோ ப்ரிசர்வேஷன். கிரையோனா என்ன? சம்திங் வெரி கூல், சம்திங் வெரி இட் இஸ் லைக் சோ கோல்ட், யூ கால்ட் அஸ் கிரையோ. ஸோ அதில் வந்து நான் ப்ரிசர்வேஷன் மீன் பண்ண போகிறேன். அப்போ இந்த இடத்துல ஆக்சுவலி கிரையோங்கிறது ஒரு லிக்விடை மீன் பண்ணுறது. ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. பயாலஜிக்கல் மெட்டீரியல் சச் அஸ் புரோட்டோபிளாஸ்ட், டிஷ்யூஸ், என்சைம்ஸ். இந்த டிஷ்யூஸ், என்சைம், புரோட்டோபிளாஸ்ட் எல்லாமே அதுக்குள்ள ஒரு லிவிங் மீடியம் வேணும். அந்த லிவிங் மீடியம் இருந்தால் தான் அவன் சர்வே பண்ணுவான், இல்லை அவன் இறந்துருவான். அப்போ அவன் சர்வேவும் பண்ணணும், இறந்தும் போகக்கூடாது, லிவிங் மீடியமும் இல்லைனா நீ கிரையோ ப்ரிசர்வேஷன் பண்ணலாம். அப்படின்னா என்ன? லிக்விட் நைட்ரஜன்ல -190 டிகிரி செல்சியஸ். யோசிக்கவே முடியல. ஊட்டியில் இப்பவே 0 டிகிரின்னு சொல்றாங்க, அதுவே முடியல. இந்த கிளைமேட்டே முடியல, கோயம்புத்தூர் கிளைமேட்டே முடியல. இதுல -196 யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆயிரும், எல்லா புரோட்டோபிளாஸ்ட் டிஷ்யூஸ் என்சைம்ல ஃப்ரீஸ் ஆயிரும். ஓகே, அப்போ அது வந்து சர்வே உயிரோடு இருக்கும், ஆனால் இன்ஆக்டிவா இருக்கும். நான் எப்போ அந்த டெம்பரேச்சர் கம்மி பண்ணி நார்மல் கொண்டு வரணும் அப்போ ரெடி ஆயிரும். அப்போ இங்க யூஸ் பண்றது யாரு? டிஎம்எஸ்ஓ, கிளிசரால், சுக்ரோஸ். ஓகே புரிஞ்சுதா? கிளியர்? இது எழுதுனா போதும்டா. முடிஞ்சா உன்னால இது டெவலப் பண்ண முடிஞ்சா ஸ்டேட்மெண்ட் டெவலப் பண்ணு. இப்படி எழுதும் போது மிஸ் செய்யக்கூடாதுடா. நீ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அழகா எழுதுன்னு பேர்ல தப்பா எழுதினா கண்டுபிடிச்சிருவானுங்க. கரெக்டா? அப்படி இப்படி எழுதும் போது ரிஸ்க். அதனால என்ன பண்ற, கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ல போட்டு அழகா எழுதிட்டீங்கன்னா மார்க் வந்துடும். ஓகே 7 கிளியர் பசங்களா? 7 கிளியரா? ரெடியா? டெக்ஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம். 7 கிளியர் ஒரு மெசேஜ் பண்ணுங்க பார்ப்போம். அடுத்து 8 பார்த்துருவோம். 7 கிளியர் பார்த்துட்டீங்களா? குயிக்கர் டெக்ஸ்ட் 7 கிளியர் போட்டீங்கன்னா அடுத்து பார்த்துருவோம். சூப்பர், வெரி குட். நடுவில் நைட்டா மானே தேனே போட்டிருக்கேன். தம்பி, இந்த மானே தேனே நாங்கள் போட ஆரம்பித்தோம், எங்கள் சீனியர்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சது. சரியா? அவ்வளோ பழைய டெக்னிக். அது போட கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ வேற மாதிரி எதாவது போடு. ஓகே, இப்போ ஏற்ற ட்ரெண்டுக்கு ஏற்ற பாட்டு மாதிரி எதாவது போட்டுட்டு. சரியா? ஓகே 7 கிளியர் சூப்பர்ரா, வெரி குட். அட்டாவிசம்டா லெசன் பண்ணிக்கோங்க. அட்டாவிசமையும் வெஸ்டீஜிலும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நல்லா மண்டியில் ஏற்றிக்கோங்க. அட்டாவிசமும் வெஸ்டீஜிலும் கம்ப்ளீட்டாக வேற. நான் சொல்கிறேன் கேளுங்க. Atavism is a modification of biological structure whereby an ancestral trait reappears after having been lost through regenerance of sexual reproduction. Okay, இது இந்த எக்ஸாம்பிள் பிளான்ட் இல்ல. ஓகே, நல்லா கவனிங்கடா. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், பேசிக்கில் சொல்கிறேன், அப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் டிகோட் பண்ணலாம். என்ன தெரியுமா சொல்கிறாங்க அட்டாவிசம்னா? அதாவது என்னோட முன்னோர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருந்த ஒரு பொருள், ஒரு ஆர்கன். ஓகே, இட் கேன் பி எனிதிங், இட் கேன் பி an organ, it can be anything. ஸோ அந்த ancestors யூஸ் பண்ணுற இந்த ஆர்கன் என்ன ஆகுது, அந்த ஜென்ரேஷன் வர அந்த ancestor ஜென்ரேஷன் அப்படியே வர அடுத்த ஜென்ரேஷன் போக என்ன ஆகுது, அந்த பர்டிகுலர் ட்ரெயிட் காணாமல் போயிடுது. அந்த பர்டிகுலர் ஆர்கன் ட்ரெயிட் எல்லாமே காணாமல் போயிடுச்சு. இப்போ என்ன ஆகுது, அதுக்கப்புறம் பல ஜென்ரேஷன் அது இல்லை, திடீர்னு ஒரு ஜென்ரேஷனில் அது ரீஅப்பியர் ஆகுது. அது அட்டாவிசம். இப்போ ஒரு குழந்தைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, நான் இப்போ சொல்ற எக்ஸாம்பிள், சைனால ஒரு குழந்தைக்கு வந்து திடீர்னு பார்த்தா உடம்பு ஃபுல்லா நல்லா பிளாக் ஷார்ப் ஹேர்ஸ் வந்துருக்கு, பாடி ஃபுல்லா. அது ஒரு அந்த பேரண்ட்ஸ்க்கு இருக்காது, தாத்தாக்கு இருக்காது, பாட்டிக்கு இருக்காது. என்ன காரணம்? ஏன்னா நம்ம ட்ரைட் இல்லை அது. கரெக்டாக நம்ம ஹியூமன்ஸ் ட்ரைட் இல்லை அது. அது யார் ட்ரைட்டு? நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் ஆன கொரிலாஸ், ஒரங்குட்டான்ஸ், மங்கீஸ், அவங்களோட ட்ரைட் அது. அது என்ன இருக்கு, ரீஅப்பியர் ஆயிருக்கு. அதுதான் அட்டாவிசம். ஓகே,
புரிஞ்சுதா? இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த அட்டாவிசம் வந்து நீங்க வெஸ்டீஜியல் கூட கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. வெஸ்டீஜியல்னா என்ன? வெஸ்டீஜியல்னா அதே முன்னோர்கள் பயன்படுத்தின பொருள் பயன் இல்லாம இருக்கு, ஆனா இருக்கு, தொலைஞ்சல போகல, இருக்கு. கரெக்டா? அப்பெண்டிக்ஸ்னு பொருள் என்னோட ஆன்சர்ஸ் யூஸ் பண்ணிருந்தாங்க, ஆனா இப்போ அவங்க யூஸ் பண்ணல, எனக்கும் தேவையில்லை, ஆனா என்கிட்ட இருக்கு. அது வெஸ்டீஜியல். அட்டாவிசம்ங்கிறது காணாம போனது திருப்பி ரீஅப்பியர் ஆகுது. ஓகே, so whereby an ancestral trait reappears after having been lost through okay. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. Re-emergence of sexual reproduction in the flowering plant Heracem philosella is the best example for atavism plants. இந்த plants actually asexual தான்டா. ஓகே, இந்த பிளான்ட் ஃபுல்லா asexual. அதோட ancestral டைம்ல செக்ஷுவலா இருந்திருக்கு. இப்போ என்ன ஆகுது, இந்த பிளான்ட் பல ஜெனரேஷனுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு ஜெனரேஷன்ல பார்த்தா செக்ஷுவலா இருக்கு. எப்படி? ஏன்னா அட்டாவிஸ்டிக் கேரக்டர், அந்த கேரக்டர் ரீஅப்பியர் ஆயிருக்கு, அவ்வளவுதான்டா. ஓகே, லிவருக்கு என்னடா பிரச்சனை? லிவர் வராதுடா. லிவர் அட்டாவிசம்லயும் வராது, வெஸ்டிஜிலையும் வராது. நம்ம பண்டூருக்கு இப்போ இருக்கு. ஓகே, புரிஞ்சுதா? 8 கிளியர் போட்டீங்கன்னா 9 ஆரம்பிச்சிருவேன். 8 கிளியரா? 8 கிளியர் போடுங்களா பார்ப்போம். 8 கிளியரா? 8 கிளியர் மட்டும் போட்டீங்கன்னா போதும், அடுத்து நான் ஆரம்பிச்சிருவேன். அப்படியே சீரியஸா கவனிங்கடா பசங்களா. கொஞ்சம் டைம் தான் நமக்கு இருக்கு. நம்ம ஹாஃப் இயர்ல விட்டுறக்கூடாதுன்னா 10 காஸ் பிடிச்சே ஆகணும், சரியா? ஓகே, சூப்பர். 8 கிளியர். ஓகே, சூப்பர். அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம்டா. ஃபைன். ஓகே, வாட் இஸ் பயோவென்டிங் பாருங்க. Bioventing, a process that increases the oxygen or airflow to accelerate the degradation of environmental pollutants. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா பாருங்க. அது ஒரு ப்ராசஸ் சொல்றாங்க. என்ன பண்ணுது? ஆக்சிஜனும் ஏர்ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்கிட்ட என்னோட லேண்ட்ல ஒரு பொல்யூட்டன்ட் இருக்கு. பொல்யூட்டன்ட் எனக்கு தேவையில்லாத ஒரு பொருள், அது அங்கே இருக்கு. அவனை டீக்ரேட் பண்ணும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? சில ஆர்கானிசம்ஸை ஹையர் பண்ணி வச்சிருக்கேன். யாரு? ஒன்றும் இல்லை, அந்த கிரவுண்டுக்குள்ள இருக்கிற ஏரோபிக் ஆர்கானிசம்ஸ் தான். அப்போ அவனை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வேலை செய்ய வைக்கிறேன். என்ன பண்றேன்? பயோவென்டிங் ப்ராசஸ் பண்றேன். அப்புறம் என்ன அர்த்தம்? நான் வந்து ஆக்சிஜன் ஏர் ஃப்ளோ ஜாஸ்தி பண்றேன். நான் ஆக்சிஜன் ஜாஸ்தி பண்ணும்போது ஏரோபிக் மைக்ரோப்ஸா இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த ஆக்சிஜனை எடுத்து நல்லா ஸ்ட்ராங் ஆகி நிறைய டெவலப் ஆகி அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க? என் பொல்யூட்டன்ஸை டீக்ரேட் பண்ணி கொடுத்துருவானுங்க. அதுதான் இந்த பயோவென்டிங். புரிஞ்சுதா தம்பிங்களா? ஈஸியா இருக்கா? கிளியர்? The process that increases the oxygen airflow. Oxygen airflow increase பண்றேன். எதுக்காக இன்க்ரீஸ் பண்றேன்? அது இன்க்ரீஸ் பண்ணாதான் அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் என்னோட பீப்புள் அவங்க வந்து ரெடியா இருக்காங்க. இது இன்க்ரீஸ் பண்ண உடனே அவனுக்கு அதெல்லாம் எடுத்து ஸ்ட்ராங்காக பொல்யூட்டன்ஸை முடிச்சுட்டுருவானுங்க. கிளியர்? புரிஞ்சுதா? ஃபைன். ஸோ 9 கிளியர் போட்டீங்கன்னா அடுத்து ஆரம்பிச்சிடுவோம். 9 கிளியர் போடுங்க பார்ப்போம். ரெடியா இருக்கீங்களா? 9 கிளியர் போடுங்க பார்ப்போம். 9 கிளியர்னா அடுத்து சிறப்பா தரமா ஆரம்பிப்போம். வந்தவங்களாம் மறக்காம லைக் போட்டு போயிருங்கடா. ஓகே, 9 கிளியர். எனக்கு வேற லோட் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. ஓகே, ஐ பிலீவ் தட் 9 கிளியர்னு போட போறீங்கன்னு கிளியர் அப்படின்னு நம்பிக்கை அடுத்து போறேன். ஓகே, ரைட் இன் டு அட்வான்டேஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் பார்த்துருவோமா? ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் பார்த்துருவோமா? ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க. Millions of artificial seeds can be produced at any time at low cost. Okay, they provide an easy method to produce genetically engineered plants with desirable traits. Correct? Artificials na மனிதர்கள் உள்ள இன்வால்வ் ஆயிருக்கு. அப்போ எனக்கு தேவையான ஈஸியாக உருவாக்கலாம், அவ்வளோதான், சிம்பிள். கரெக்ட்? அழகாக உருவாக்கி வைக்கலாம். இட் இஸ் ஈஸி டு டெஸ்ட் ஜெனரேட்டிவ் பிளான்ஸ். அந்த பிளான்ஸுக்கு என்னெல்லாம் இருக்குது? ஏன்னா எங்கிட்ட நிறைய இருக்குது, ஸ்டாக் இருக்குது. நான் கவலைப்பட வேண்டாம். எவ்வளோ எடுத்து அழகாக நான் பிளான்ட்டை பற்றி எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஓகே, they can potentially stored for long time under cryopreservation method. அந்த ஆர்டிஃபிஷியல் சீடுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. இந்த ஒரிஜினல் சீடு இருக்கு, லைவ் சீடை வந்து ஸ்டோர் பண்ண ரொம்ப கஷ்டம், டப்புன்னு இறந்துடும் அந்த சீடு. ஏன்னா அது ஒரு எம்ப்ரியோ மாதிரிடா, டப்புன்னு போயிடும். ஆனால் ஆர்டிஃபிஷியல்ஸ் அப்படி இல்லை. நான் வந்து இந்த cryopreservation டெக்னிக்கில் நான் அழகாக ஸ்டோர் பண்ணலாம். நிறைய என்ன சொல்றது, சில சோடியம் ஆல்ஜெட் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம், நிறைய ப்ரிசர்வ் பண்ணலாம். சரியா? ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் ப்ரொடியூஸ் ஐடென்டிக்கல் பிளான்ஸ். கரெக்ட்? அந்த சீட்ஸ் அதே மாதிரி தான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கு நான் வந்து ரெண்டு கேரக்டரை கொடுத்தாப்புல மாற்றலை. எனக்கு என்ன கேரக்டர் தேவையோ அந்த கேரக்டர் அந்த பிளான்ட் கிட்ட எடுத்து அதை அப்படியே வளர்த்துறதுனால எனக்கு அதே மாதிரி வந்துடும், அதே மாதிரி கிடைச்சிடும். ஓகே, the period of dormancy of artificial is greatly reduced, hence growth is faster with the shortened life cycle. அப்படின்னு என்ன அர்த்தம்? இது நல்லா பாருங்க. இப்போ ஒரு சீடு யோசிச்சு பாருங்க. அந்த சீடு வந்து அது டார்மென்சி பீரியட், ஸ்லீப்பிங் பீரியட் இருக்கு. அதை ஓவர் கம் பண்ணி வளர்ந்து சின்னதாக தளிர் விட்டு அப்புறம் அது குட்டி பிளான்ட்லெட் ஆகி செடியை வரைக்கும் டைம் ஆகும். ஏன்னா தூங்குற டைம் ஜாஸ்தி. நம்ம ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ்ல அவன் தூங்குறதே இல்லை. அடி எடுத்தோன்னா உடனே செடி. ஓகே, எடுத்து வச்சா உடனே செடிங்கிற மாதிரி அந்த டார்மென்சி நல்லா கம்மி பண்ணிட்டோம். ஸோ நான் வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இது எப்போ வரும் டாப்னு வந்துடும். கிளியர்? புரிஞ்சுதா? டே ஓகே வாடா. ஓகே, ஃபேண்டாஸ்டிக் பசங்களா. 30 கொஸ்டின் 10 கொஸ்டின் முடிச்சாச்சு.
ஓகே 30 நிமிஷத்துல 10 கொஸ்டின் படிச்சு முடிச்சிட்டீங்க. பார்த்து முடிக்கல, படிச்சு முடிச்சிட்டீங்க. கிளியர்? ஓகே, நான் வந்து கொஞ்சம் டைம் கொடுக்குறேன்ல, கிளியர் அந்த டைம்ல என்ன பண்றீங்க, அந்த கொஸ்டின் டப்புன்னு ரிவிஷன் பண்ணிடுங்க. அப்படியே ஓகே ஓகே சார் கிளியர், அவ்வளோதான். டெக்ஸ்ட் மட்டும் போட்டு விட்டுருக்கா, ஏன்னா எனக்கு அது புரியாது கிளியரா இல்லையா. சரியா? ஓகே ரெடியா? அடுத்து பார்த்துருவோமா? 11th கொஸ்டின் சிறப்பாக பார்த்துருவோமா? ஓகே கைஸ், நீங்க கிளியர் போடுவீங்க நம்பிக்கையில அடுத்து போறேன். சரியா? வெரி குட். So what is stepitum and write its origin, type and functions? Another important question. Super important question. ரொம்ப முக்கியம்டா. சரியா? ரொம்ப முக்கியம். கிளியர்? ஓகே. கலைவாணி லேட் ஜாயின் சார். இது லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே நோ ப்ராப்ளம் கலைவாணி. half an hour மிஸ் பண்ணிட்டீங்க. half an hourல 10 கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டீங்க. பரவாயில்ல, நம்ம கிட்ட இன்னும் 20 கொஸ்டின் இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பாட்னில இருக்கக்கூடிய எல்லா 2 marks 3 marks டாப் இம்பார்ட்டன்ட் 2 marks 3 marks எடுத்து முடிக்க போறோம். சரியா? ஓகே சூப்பர். ஓகே வெரி குட். மார்ஷல் நீ மட்டும் தான் இருக்கியாடா? ஓகே, மற்ற பசங்களும் அமைதியாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ மார்ஷல் சூப்பரா, அப்படியே கன்சிஸ்டண்டாக இரு, கண்டிப்பாக மார்க் எடுப்போம். ஓகே, ரொம்ப முக்கியம் உங்க டேப்பிட்டம்ல மொத்தம் 2 டைப் இருக்குடா. ஒன்று வந்து செக்ரேட்டரி, இன்னொன்று இன்வேசிவ். மறந்துடாதீங்க. ஒன்று வந்து செக்ரேட்டரி விச் இஸ் கோயிங் டு செக்ரேட் சம்திங், ஏதோ ரிலீஸ் பண்ணுது. இன்வேசிவ்னா அது உள்ள அதோட செக்ரேஷன் வந்து உள்ள போகுதுன்னு ஞாபகம். ஓகேவா? ஒன்று செக்ரேட்டரி, இன்னொன்று இன்வேசிவ். இன்வேசிவ்னா இட்ஸ் கெட்டிங் இன் டு இட். ஓகே, இப்போ நான் இந்த பெண்ணை கையை குத்துறேன்னா இன்வேசிவ். ஓகே, அப்போ செக்ரேட்டரி இன்வேசிவ். செக்ரேட்டரிக்கு இன்னொரு பேர் தான் பெரைட்டல் கிளாண்டுலார் செல்லுலார். பெரைட்டல் கிளாண்டுலார் செல்லுலார். ஓகே, இனி அடுத்து இன்வேசிவ்னா பெரிபிளாஸ்மோடியல். நல்லா படிங்க. இன்வேசிவ் பெரிபிளாஸ்மோடியல், இன்வேசிவ் பெரிபிளாஸ்மோடியல். செக்ரேட்டரினா பெரைட்டல் கிளாண்டுலார் செல்லுலார், பெரைட்டல் கிளாண்டுலார் செல்லுலார். கிளியர்? புரிஞ்சுதா? அடுத்து பார்ப்போமா? ஓகே, இப்போ ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கடா. இது கண்டிப்பாக கேட்பாங்க. எனக்கு என்னமோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பாருங்க, நியூட்ரிஷன் டு மைக்ரோஸ்போர்ஸ். அதாவது அல்டிமேட்டா இந்த மைக்ரோஸ்போருக்கு தேவையான நியூட்ரிஷன் கொடுக்கறது யாருன்னா டெப்பிட்டம் தான். மைக்ரோஸ்போர் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. கரெக்டா? மைக்ரோஸ்போர் மதர்ஸ்ல இல்லாம ஒண்ணுமே இல்லை. அப்ப அது கொடுக்குற நியூட்ரிஷன் தான். ஓகே, அண்ட் ஸ்போரோ பாலின் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. போலன் வால் உருவாக்கும். ஸ்போரோ பாலின்ங்கிறது என்ன சொல்றது, அது ஒரு ஒரு பொருள் மாதிரி. இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இன் ஆல் தோஸ் ஸ்டிக்கி திங்ஸ் அண்ட் ஸ்டப்ஸ். நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் அடுத்தது போலன் கிட். போலன் கிட்ங்கிறது அந்த போலனோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஓகே, அதுவே நமக்கு என்ன ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தட் ஆல்சோ வீல் சி பிகாஸ் அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. அடுத்து எக்ஸைன் ப்ரோட்டீன்ஸ். எக்ஸைன் ப்ரோட்டீன் நமக்கு தெரியும், இன்கம்பேட்டபிலிட்டி ரிஜெக்ஷன் ரியாக்ஷன். அதாவது ஒரு பிளான்ட், ஒரு போலன் இருக்கு. ஓகே, இந்த போலன் வந்து இந்த பிளான்ட் கிட்ட போச்சுன்னா அந்த பிளான்ட்டுக்கு ஒரு வேரியேஷன் வராது. அப்போ அந்த பிளான்ட் என்ன பண்ணும், எனக்கு இந்த போலன் வேண்டாம், இந்த போலன் வந்தாலும் எனக்கு வேண்டாம். அப்போ வந்துச்சுன்னா எப்படி வேண்டாம்னு சொல்றது, இவன் தான் சொல்லுவான். இந்த எக்ஸைன் ப்ரோட்டீன்ஸ் இவன் என்ன பண்ணுவான், வந்தோடனே செக் பண்ணுவான். ஓகே, இது பிளான்ட்டுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அடிச்சு அனுப்பிடுவான். ஓகே, கிளியர்? காட் இட் கைஸ்? எனி டவுட்ஸ்? இதெல்லாமே புரிஞ்சுதா? இது ஈஸியா இருக்கா? ஓகே, இப்போ நல்லா கவனிங்கடா. போலன் கிட்ட ஸ்போரோ போலன் தனியா பார்ப்போம். ஓகே, தனி ஒரு கொஸ்டின் அது. ஆனா எக்ஸைன் ப்ரோட்டீன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஜெக்ஷன் பண்றது, எனக்கு தேவையில்லாத போலன் வந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்றதுக்கு யாரால முடியும்? எக்ஸைன் ப்ரோட்டீன்ஸ் முடியும். பிகாஸ் தே ஹேவ் சச் மெக்கானிசம்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் நாட் நீடட். ஓகே, அப்போ இந்த எக்ஸைன் ப்ரோட்டீன்ஸ் இல்லைன்னா பிளான்ட்டுக்கு விருப்பமே இருக்காது இந்த போலன்ல, ஆனால் அந்த போலன் வந்துகிட்டே இருக்கும். கிளியர்? காட் இட்? ஓகே சூப்பர். அடுத்த கேஸ் பார்த்துருவோமா? 11 கிளியர் போட்டிங்கன்னா அடுத்து ஆரம்பிப்போம். 11 கிளியரா? 11 கிளியர் மட்டும் பண்ணி அடுத்து ஆரம்பிப்போம். ரெடி? லக்தீஸ்வரன், ஹாய் சார். ஹலோ லக்தீஸ்வரன். ஹலோ. லக்தீஸ்வரன் ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்துங்களா? நீங்க 10th 12th கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. நான் 12th சாரி, கோபி சார் சொன்னாங்க, மறந்துட்டேன். சிர்ஜா பஃபி, ஸ்ரீஜா Buffy, you really teach biology well sir, but my bad, I am CS. Okay da, fine. But biology யாராலும் படிக்கலாம், ஏன்னா நீங்க தான் biology. Your life, your health, your system is biology. We are biology, so we'll have to know. Okay, 11 தெளிவு. ஓ தம்பி அப்படி. ஓகே, தமிழில் தெளிவுன்னு போட்டுறாரு. ஓகே, 11 தெளிவாக உள்ளதா? தெளிவாக உள்ளது. அடுத்தது பார்ப்போமா? ஓகே, 12வது கேள்வி என்னன்னு பார்ப்போமா? ஐயோ, இதெல்லாம் தமிழ்னு சொல்ல தெரியாதுடா, சாரிடா. ஓகே, ஸோ ரைட் எனி 2 uses of dates of India பார்த்துருவோம். ஓகே, டேட்ஸுக்கு பெரித்தம்பழம் ஆஃப் இந்தியா. ஓகே பாருங்க, இட் இஸ் யூ ஃபர்ஸ்ட். வாட் இஸ் டேட்ஸ் ஆஃப் இந்தியா? உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன், சொல்லுங்க பார்ப்போம். டேட்ஸ் ஆஃப் இந்தியாங்கிறது யாரை மீன் பண்ணுறோம்? நீங்கள் சொல்லி ஆகணும். ஓகே, ஸோ பார்ப்போமா? ப்ரொசீட் பண்ணுங்க, நான் அப்படியே வெயிட் பண்ணுறேன், அடுத்து பார்ப்போம். ஓகே, இட் இஸ் யூஸ்ட் இன் ஃப்ளேவரிங் சாசஸ் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் மெக்சிகோ. In India, the fruit pulp is major ingredient for many culinary preparation. அதாவது இந்த பல்ப்பை வச்சு தான் நிறைய
ஃபுட் ரிலேட்டட் ரெசிபிஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்வீட் டர்மினல்ஸ் ஆர் சோல்ட் அஸ் ஸ்டேபிள் ஃப்ரூட்ஸ் இன் இந்தியா, இம்போர்ட்டட் ஃப்ரம் தாய்லாந்து அண்ட் மலேசியா. அவ்வளோ இதெல்லாம் ஈஸியாக எழுதலாம்டா. இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. நான் சொல்கிறேன்லடா, நான் எந்த கேள்வியும் விட முடியாது, அதனால் எல்லா கேள்வியும் எடுத்து வந்திருக்கேன். ஓகே, நீங்கள் இதில் மிஸ் ஆகுறது கண்டிப்பாக 3 மார்க்ஸில் இருக்கும். 3 மார்க்ஸில் மிஸ் ஆச்சுன்னா அடுத்த 5 மார்க்ஸில் இருக்கும். அவ்வளோதான், மிஸ்ஸே ஆக கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அடுத்து பார்ப்போமா? ஸ்ரீ சாய்மி சார், டாபிட்டம் ஃபங்க்ஷன் இஸ் ரிப்பீட் சார். டாபிட்டம் ஃபங்க்ஷன் நான் ரிப்பீட் பண்ண சொல்கிறீங்களா, அந்த கொஸ்டின் ரிப்பீட்னு சொல்கிறீங்களா? அந்த கொஸ்டின் ரிப்பீட்டர் தான், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, நான் ரிப்பீட் பண்ணணும்னு கேட்குறீங்களா? யூ வாண்ட் மீ டு ரிப்பீட்? இஃப் ஸோ டெல் சார் ப்ளீஸ் ரிப்பீட் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுப்பேன். ஓகேவா? அடுத்து பார்த்துருவோமா? வாட் இஸ் ஸ்டோமியம் பார்த்துருவோமா? 12 கொஸ்டின்ஸ் கிளியர் போட்டுங்க பார்ப்போம். 12 கிளியர் அப்படியே கிளியர் போடுவோம். உங்களுக்குள்ள வரணும், அப்பா 12 கொஸ்டின் படிச்சிட்டப்பா அப்படி இருக்கணும் மைண்ட் செட். சரியா? புரிஞ்சுதா? எனக்கு டவுட் இருக்காடா அதில்? சார் டெப்பிட்டம். ஓகே, கல்னரி மீன்ஸ் கல்னரி என்ன தெரியுமா? எனிதிங் வித் குக்கிங்க்கு தேவைப்படுதுங்கிறது மீன் பண்ணுறது கல்னரி. அவ்வளோதான். சரியா? புரிஞ்சுதா ஜெயஸ்ரீ? கலினரினா சம்திங் ரிலேட்டட் வித் குக்கிங், சமைக்கிறதுக்கு தேவைப்படுது, அதனால கலினரி. கலைவாணி கலினரி மீன்ஸ் ஐயா. இவ்வளோதான் ஐயா. புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? 12 தெளிவு, 12 கிளியர். 12 தெளிவு. ஓ 12 தெளிவுன்னு போட்டிருக்கியா? ஓகே ஃபைன். ஓகே, 13 வாட் இஸ் ஸ்டோமியம்? another important question. கண்டிப்பா வரும்டா. ஸ்டோமியம் ரொம்ப முக்கியமான கேள்வி. பார்த்துருவோமா? the cells along the junction of 2 sporangia. 2 sporangia of antherlobe lack these thickenings. This region is called stomium. நீங்க ஆந்தர் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆந்தர்லோப்ல ஒரு சின்ன பகுதியில் அந்த திக்கனிங்ஸ் இருக்காது. எல்லாமே திக்கா ஸ்ட்ராங்கா 4 லேயர் போட்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா ஒரு லேயர்ல மட்டும் இருக்காது. அந்த லேயர் பேர் தான் ஸ்டோமியம். ஓகே, புரியுதாடா? ஸ்டோமியம்ங்கிறது ஒரு பகுதி, அந்த ஆந்தர் வால்ல கூட ஒரு பகுதி. அந்த பகுதியில் என்ன இருக்காது? இந்த ஸ்ட்ராங் 4 லேயர்ஸ் இருக்காது. அது போல என்ன இருக்கும்? கொஞ்சம் ஸ்பேஷியஸா, அவ்வளோ லேயர்ஸ் இல்லாமல் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். ஏன்னு யோசிங்க. The region along with the hygroscopic nature of endothelium helps in dehiscence of anther maturity. இந்த போலனுக்குள்ள தான் என்ன இருக்கும்? போலனுக்குள்ள என்ன இருக்கும்? நல்லா கவனிங்க. போலனுக்குள்ள என்ன இருக்கும்? இந்த பர்டிகுலர் ஆந்தருக்குள்ள தான் போலன் இருக்கும். அப்போ இந்த ஆந்தர் உடஞ்சாதான் வெளியே போலன் வரும். அது உடையணும்னா கண்டிப்பா யார் வேணும் அந்த இடத்துல? அந்த உடையறதுக்கான இடம் வேணும். அதுதான் ஸ்டோமியம். அப்போ இந்த ஸ்டோமியம் உடையும் போது என்ன ஆகும்? டெஹிசன்ஸ். அதாவது டெஹிசன்ஸ்ங்கிறது அந்த பிளேஸ் ரப்சர் ஆகி அங்கேருந்து போலன் வெளியே ரிலீஸ் ஆகும். அப்போ இந்த ஸ்டோமியம் நீ 4 வால் 5 வால் போட்டு எப்படி உடையும்? அது எப்படி உடஞ்சு எப்படி போலன் வெளியே வருது? அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக இருக்கும் ஸ்டோமியம். ஓகே, அந்த திக்னிங்ஸ் இருக்காது, ரொம்ப லைட்டாக இருக்கும். அப்போ அது உடஞ்ச உடனே என்ன ஆகும்? நமக்கு தேவையான போலன் வெளியே வந்துடும். ஓகே, புரிஞ்சுதா? guys clear I think it is loading. clear மட்டும் போடுங்க பாப்போம். கடன்னு clear பண்ணா அடுத்து கட்ட ஆரம்பிக்கலாம். அடுத்து இம்பார்ட்டன்ட் கேள்விடா. 1 மார்க்ல கேட்கக்கூடிய கேள்வி இதெல்லாம் 1 மார்க்ல கேட்கக்கூடிய கேள்வி. பாத்துருவோமா? டேய் மெண்டல் ஓகே, மென்டல்னு வரக்கூடாது. இந்த காமெடியை வந்து எவனா சொன்னீங்க அட்டி ஓட விட்டுரு. சரியா? ஓகே, இது ஒரு பழைய காமெடி. நல்லா கவனிங்களா? இப்போ இந்த மெண்டலோட ஒர்க் என்னன்னு கேட்குறாங்க. அவர் பண்ண ஒர்க்கை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? ரீவொர்க் பண்ணுறாங்க. சரியா? அப்போ ரீவொர்க் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான 3 சயின்டிஸ்ட். ஒன்று ஹியூகோ டிவ்ரியஸ் அண்ட் கார்ல் காரன்ஸ் அண்ட் எரிக் வான். இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க? மெண்டலோட ஒர்க்கை எடுத்து ரீவொர்க் பண்ணுறாங்க. ஏன்னு யோசிங்க. மெண்டல் பண்ண ஒர்க்கு மெண்டலுக்கு மட்டும்தான் புரியும், அந்த டைமில் யாருக்குமே புரியாது. அப்போ அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு எடுத்து ரீவொர்க் பண்ண 3 பேர். சரியா? எனக்காக ஒரே விஷயம் பண்ணுங்கன்னா, இப்போ குயிக்காக நீங்கள் இந்த 3 பேரையும் ஒரு 4 டைம் சொல்லுங்க மனசுக்குள்ள. சரியா? கண்ணை மூடி சொல்லுங்க. முடிஞ்சா ஒரு டைம் எழுதி பாருங்க. நான் குட்டியாக தண்ணி குடிச்சு வந்துடுறேன். சரியா? ரெடியா இருங்க, பாருங்க. ஓகே, ஸோ பசங்க கேட்குதா? கிளியராக இருக்கா? ஏதாவது சொல்லி பார்த்தீங்களா? உங்கள் மனசுக்குள்ள 3 பேர் சயின்டிஸ்ட் 3 டைம் சொல்லி பார்த்துட்டீங்களா?
சார் என்னது சார் கேன் யூ ப்ளீஸ் டெல் வாட் இஸ் ஹைக்ரோஸ்கோபிக்? ஓ ஈஸிடா, ஹைக்ரோஸ்கோபிக் ஒன்று எனக்கு பாடுறா, இதுலேயே சொல்கிறேன் கேளுங்க. ஹைக்ரோஸ்கோபிக் என்றால் அந்த இந்த ஆன்டர் வந்து போல்னு ரிலீஸ் பண்ணும், அதுதான் நம்ம அல்டிமேட் எய்ம். அது இருக்கிற இடம் ஸ்டோமியம். ஆனால் எப்படி ரிலீஸ் பண்ணும்? தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணி வெடிக்க வச்சிரும். அப்போ ஹைக்ரோஸ்கோபிக் இஸ் த நேச்சர் ஆஃப் கலெக்டிங் வாட்டர் வேப்பர் ஆர் வாட்டர் அண்ட் மேக்கிங் இட் பர்ஸ்ட். அவ்வளோதான் விஷயம். ஓகே, புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் ஈஸியாக புரிஞ்சுதா? ஹைக்ரோஸ்கோபிக் புரிஞ்சுதா? ஸ்ரீ சாய்மி புரிஞ்சுதாடா? ஓகே, மார்ஷல் ட்ரெக், ஹியூகோ டிவ்ரியஸ், கார்ல் காரன்சன், எரிக் வான் டெஸ்மார்க் எழுதி பார்த்துட்டு ஐயோ சூப்பர், அவ்வளோதான்டா. அதுவும் பண்ணல, தப்பில்லை. ஓகே, அவ்வளோதான். ஸ்மார்ட்டாக இருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். கிளியர்? ஓகே தம்பிலாம், இப்போ சொல்கிறேன், இந்த சயின்டிஸ்ட் பேர் கேட்கறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. தயவு செஞ்சு தப்பு எழுதிடாதீங்களா, ஸ்பெல்லிங் ரொம்ப முக்கியம். ஓகே, ஏன்னா இவங்களாம் நம்ம மதிச்சே ஆகணும். ஓகே சூப்பர், அடுத்து பார்த்துருவோம். ஓகேடா, ஃபைன் ஃபைன். அது இங்கே லோடிங் கொஞ்சம் லேட் ஆனால் தெரிய மாட்டேங்குதுடா, சரியா? ஓகே ஸ்ரீ சாய்மி புரிஞ்சுதா? இல்லை அப்போவே டப் டப்னு சொல்லிடுவோம், நமக்கு அது ஃபாஸ்ட்டாக டப்புன்னு மிஸ் ஆயிடுது. ஓகே, ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிபிஆர் 322. இது ஒரு அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்வி. பயோடெக்ல ஒரு டயக்ராம் கேட்கறேன்னா கண்டிப்பாக இதை கேட்பாங்க, வேற எதுவும் கேட்க மாட்டாங்க, இதை கேட்பாங்க. பார்த்துருவோமா? யா ஓகே. ஸோ என்சிஆரில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நமக்கு தேவையில்லை. நம்ம ஸ்டேட் போர்டுனால இதை மட்டும் சிறப்பாக பார்த்தா நல்லா கவனிங்களா. நீங்கள் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு இந்த தோசை பொறுமை சின்ன ரவுண்டும் இல்லாமல் பெரிய ரவுண்டு இல்லாமல் ஒரு ரவுண்டு அந்த மாதிரி ரவுண்டு போட்டுருங்க. ஓகே, போட்டு முடிச்சுட்டு 2 ரவுண்டாக போடணும்டா. ஏன்னா பிளாஸ்மிட் எப்பவுமே சர்க்குலர் டபுளாக இருக்கும். அப்போ 2 போட்டுறணும். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் போட வேண்டியது இந்த ஓஆர்ஐ, அடுத்து போட வேண்டியது ஆர்ஓபி, அடுத்து இங்கே வந்து ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட், டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ இந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட்குள்ளே போகிறதுக்கு என்ன வேணும்? BAM H1, இங்கே வந்து ஈகோ R1, ஹிண்டி 3, அப்புறம் PVU2, அப்புறம் சென்ட்ரல் பேர் எழுதிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப முக்கியமான விஷயம், ஏஎம்பிஆர்னு போட்டால் ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அர்த்தம்? ஆம்பிசிலின் நீ வைக்கல, ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீனை வச்சிருக்க, ஜீன் வச்சிருக்க. யூ ஆர் நாட் கெப்ட் த ஆன்டிபயோட்டிக் டைரக்ட்லி தேர், யூ ஹவ் கெப்ட் த ஜீன். அதனால ஜீன் ரொம்ப முக்கியம். ஓகே 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 சூப்பர், அவ்வளோதான்டா. Hugo Divries, Calcons, Eric One, clear தலைவா. ஓகே கலைவாணி, சூப்பர் கிளியர் சார், தேங்க்யூ. ஓகே ஜெயஸ்ரீ, போடுவானா சர்க்கிள் தலைவா, ரிட்டன் ட்ராப் பண்ணி காட்டுங்க. ஓகே, ரிட்டன்னா புரியல, என்ன ரிட்டன்ரா? ஆமா தம்பிகளா, இது மெமரி பண்ணுண்டா, கண்டிப்பா மெமரி பண்ணு. ஒன்றும் இல்லடா, ஈஸிடா. என்ன தெரியுமாடா, நீங்க ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நான் உங்களுக்கு அழகா சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் சென்டரில் பிபிஆர் 322 போட்டுருங்க. அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாருங்க. இந்த விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓஆர்ஐ, ஒரிஜினல் ஆஃப் ரெப்ளிகேஷன். டே புரிஞ்சா போதும், கண்டிப்பாக நீங்கள் மறக்க மாட்டீங்க. நான் சொல்கிறேன் அப்படியே கேளுங்க தெளிவா. இந்த பிளாஸ்மிட் வேலை என்ன? நம்ம கொடுக்குற அந்த பாக்டீரியா, நம்ம கொடுக்குற அந்த ஜீன் ஏறி இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கணும். அதாவது மெயின் கண்டுபிடிச்சிட்டு அந்த பிளாஸ்மிடை வந்து நேராக ஒரு பொருளுக்கு அனுப்பணும். அப்போ அந்த பிளாஸ்மிடை ரெப்ளிகேட் பண்ணி எனக்கு தேவையான ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகி ப்ராடக்ட்டை எடுக்கணும். ஃபஸ்ட் அது புரிஞ்சுக்கோங்க. நீங்களாம் கேட்கறது போது பிளாஸ்மிட் சொல்கிறேன் கேளுங்க. பிளாஸ்மிட் என்ன வேலை? பிளாஸ்மிட்ஸ் ஒர்க் இஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் மை ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டு த ரெக்வயர்ட் ஹோஸ்ட். கிளியர்? எனக்கு தேவையான ஹோஸ்ட்டுக்கு எனக்கு தேவையான கேரக்டரை கொண்டு போகிற ஒரு டூல் தான் பிளாஸ்மிட். அப்போது இந்த பிளாஸ்மிட் என் ஜீன் எடுத்துகிட்டு போகுது, எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஜீனை எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கணும். அப்போ அதுக்கு ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கு ஜீன் என்ன ஆகணும்? வெளியே வந்து ஆக்டிவ் ஆகணும். அப்போ அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு பேர் தான் இந்த ஓஆர்ஐ, ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். அது ரெப்ளிகேஷன் ஆகிற அந்த முதல் இடம் ஓஆர்ஐ. அப்போ அவன் இல்லைன்னா கண்டிப்பாக பிளாஸ்மிட் வேலை செய்யாது. அப்போ ஓஆர்ஐ போட்டுடலாம், அந்த சீக்வன்ஸ்லேயே போங்க. ஓஆர்ஐ ஓகே, அப்போ ஓஆர்ஐ ஃபஸ்ட் எழுதிட்டு ஓகே, ஓஆர்ஐ மூலமாக ரெப்ளிகேஷன் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம ஜீன் வேலையை ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அடுத்தது ஆர்ஓபி. ஆர்ஓபினா அந்த ஜீன் ரெப்ளிகேட் ஆகுதுல்ல, அது ரெப்ளிகேட் ஆகும்போது அது சில ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படும், அது உருவாக்குறது இந்த ஆர்ஓபி. ஓகே, ஆர்ஓபி பிஆர்ஓ, ப்ரோட்டீன்ஸ், பிஆர்ஓபிஓஆர், ஆர்ஓபி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஓஆர்ஐல ரெப்ளிகேஷன் ஆரம்பிக்குது, உடனே 2 கோடு போட்டு ஆர்ஓபி ப்ரோட்டீன்ஸ் தான் வந்துருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு. இனி அப்படியே 2 பேர், ஒருத்தர் ஆம்பிசிலின், ஒருத்தர் டெட்ராசைக்ளின். இவனுக்கு 2 பேருமே ஆன்டிபயோட்டிக். சார் எனக்கு தேவைப்படுற ஜீனை நான் அனுப்பிட்டேன், எதுக்கு இவன் கேட்டீங்கன்னா, டே நீ கொடுத்துருக்கிற ஜீன் இவன் எடுத்திருக்கான கன்ஃபார்ம் பண்ணும்ல. பஸ் 5ஆம் நம்பர் பஸ் இங்கிருந்து இங்கே போகுது, ஓகே, அந்த பஸ்ஸுக்குள்ள கஸ்டமர் ஏற்றல கன்ஃபார்ம் பண்ணும்ல. அது கன்ஃபார்ம் பண்ணுறது யாரு? இந்த கண்டக்டர்ஸான ஆம்பிசிலின் டெட்ராசைக்ளின் தான். ஓகே, ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட், டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ். அவ்வளோதான் விஷயம். அப்புறம் ஆட்டோமேட்டிக் நீங்கள் எழுதிடலாம் ஈகோ R1 ஹிண்டி 2 BAM H1.
நீங்க ஃபர்ஸ்ட் ORI மறந்துடாதீங்க, ROP மறந்துடாதீங்க, ஆம்பிசின் ரெசிஸ்டன்ட், டெட்ராசைக்ளின். இத 4 மட்டும் எழுதிட்டீங்கன்னா இந்த 3 மட்டும் நீங்க ஒரு 3 டைம் எழுதா போதும். அதுவுமே நம்ம ஈஸியா எழுதலாம். பட் இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஈகோல நடக்கிற பஞ்சாயத்துனால ஈகோஆர் போட்டுக்கோங்க. அப்படியே அடுத்து பாத்தீங்கன்னா ஹிந்தி 3, ஹிந்தி 3. ஓகே, அண்ட் பேம் H1 PVU. இதெல்லாம் நீங்க 3 டைம் எழுதினா போதும்டா. ஓகே, ரெடியா? இது புரிஞ்சுதாடா? எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? இப்ப ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? பிரச்சனை இல்லையா? ஓகேவா? லைக் அதை டிராப் பண்ணுங்க ஃபார் கிளாரிட்டி. டிராப் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லடா, இதெல்லாம் மொக்க மேட்டர் அது. ஐயோ, மொத்தம் இதுவும் போயிருது. இருங்க, ரொம்ப ஈஸி தம்பிங்களா. இங்க பாருங்கடா, ஃபர்ஸ்ட் ரவுண்டு போட்டுருங்க, அப்புறம் இன்னொரு ரவுண்டு போட்டுருங்க. 2 ரவுண்ட் போட்டிங்களா? அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன ORI வரும், போட்டுருங்க. அடுத்து ROP வரும். அப்புறம் இங்கேயும் இங்கேயும் பிளாக் பண்ணிருங்க. இவன் ஃபுல்லா யாரு? டெட்ராசைக்ளின். இங்கேயும் பிளாக் பண்ணிருங்க. இவன் ஃபுல்லா யாரு? ஆம்பிசிலின். இது முடிச்சுட்டு இந்த இடத்துல தனியார் பிளாக் இருக்குமா? இந்த பிளாக்ல என்ன பண்றீங்க? 3 ஈகோஆர்1, ஹிந்தி 2, அப்புறம் இங்க பேம் H1. அவ்வளவுதான்டா. இதெல்லாம் ஈஸியா வரதுல பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே, கிளியராடா? ஓகேவா? புரிஞ்சுதா? இது கேள்வியோட தயவு செஞ்சுட்டே இப்ப முடிஞ்சா எனக்காக என்ன பண்றீங்கன்னா ஒன்ஸ் வரைஞ்சிடுறீங்களா? ஒன்ஸ் வரையறீங்களா? உடனே வரைங்கடா. ஓகே, ரொம்ப யோசிக்காதீங்க. ஐயோ அப்படி ரொம்ப யோசிக்க கூடாது. சொன்ன உடனே டப்புனு பென்சிலோ பெண்ணோ என்னமோ எடுத்து பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ்ல டப்புனு வரைஞ்சி எழுதிருங்க. தயவு செஞ்சு எழுதுங்க பாப்பா, எனக்காக. நான் வெயிட் பண்றேன். ஃபாஸ்டா எழுதுங்கடா. நீங்க வரைஞ்சிட்டேன்னு சொன்னதான் நான் அடுத்து ப்ரொசீட் பண்ணுவேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். கடைசி நேரத்தில் விளாட முடியாது, அதனாலதான். ஓகே, இல்ல ஏதாவது புரியாம இருக்கா? கிளியரா தெரியுதா? ஈகோஆர்1, ஹிந்தி 3, பேம் H1, PVU2 இதெல்லாம் கிளியரா தெரியுதா? அது மட்டும் போதும். எஸ், எனக்காக ட்ரா பண்ணுங்க. ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் தரேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? ஒரு பென்சில் ஆர் பென் ஆர் பேப்பர் எங்கேயாவது எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பார்க்காம நீங்க என்ன புரிஞ்சோ அதை மட்டும் வரைங்க. கண்டிப்பா தப்பா வரைவீங்க, கண்டிப்பா மிஸ் ஆகும். அதை மட்டும் திருப்பி 2 டைம் எழுதினா போதும், கண்டிப்பா முடிச்சிடலாம். ஓகே ஓகே, சாடி இது ஈஸி தானே? அப்படியே வர பார்ப்போம். கண்ணு முடி தப்பில்லாம அப்படியே வர பார்ப்போம். குயிக்கா வர பார்ப்போம். வரைஞ்சிட்டீங்கன்னா எனக்காக சொல்லுங்கடா. வரைஞ்சு முடிச்சுன்னு உடனே சொல்லுங்க. பசங்களா, ஆஃப்லைன் கிளாஸ்ல நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். சரி, ஆஃப்லைன் கிளாஸ்ல உங்களை வரைய வச்சு நாங்கள் செக் பண்ணி தான் அடுத்து ப்ரொசீட் பண்ணுவோம். நீங்க ஆன்லைன் இருக்கீங்க, ஆனால் நமக்கு அது பிரச்சனையை கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்ம அதுலேயே வரையும். ஏன்னா நீங்க சின்சியரா இருக்கீங்க, நாங்கள் சின்சியரா இருக்கோம். அவ்வளோதாங்க விஷயம். சரியா? எதுவுமே இல்லையா? எங்கடா இருக்க நீ? எதுவுமே இல்லாமல் எங்கடா சுத்திட்டு இருக்க? ஓகே, எதுவுமே இல்லைன்னா அப்போ நம்ம கிட்ட பிரச்சனை இல்லை. ஒன்றும் நல்லா அப்சர்வ் பண்ணு. மனசுல வர 2 ரவுண்டு போடு. இங்க என்ன வரணும்? இங்க ROP. அப்படியே மண்ணில் தட்டு. தப்பு ORI. அப்புறம் அடுத்து என்ன வரணும்? ROP. அப்புறம் டெட்ராசைக்ளின், ஆம்பிசிலின். பேம் H1 நீ டெட்ராசைக்ளின்ல போடக்கூடாது, ஆம்பிசிலின்ல போடக்கூடாது. எதுங்கிற கன்ஃபியூஸ் பண்ணி டெட்ராசைக்ளின்ல போடணும் அப்படிங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணு. மனசுலேயே கணக்கு போட்டு வச்சிரு. அவ்வளோதான். ஓகே, முடிஞ்சா பசங்களா? கிளியரா புரிஞ்சுதாடா? ஓகே, முடிச்சிட்டீங்கன்னா ஒரு மெசேஜ் மட்டும் தட்டுங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். கிளியர்? ரெடியா? கிளியரா? ஓகே சார், பயோவே இல்லை சார். கவின் பயாலஜி இல்லையா உங்களுக்கு? பரவாயில்ல, படிச்சுக்கோங்க, அப்ப இல்லை. ஓகே, ஏன்னா பயாலஜிங்கிறது நீ நானெல்லாம் பயாலஜி தான். நல்லா இருக்குடா, கண்ணாடிமா இருக்கு நீ வரைஞ்சது. சாடி இப்படிலாம் வரைஞ்சிட்டீங்கன்னா அங்கே பக்கத்தில் இன்னொரு பெரிய முட்டை போட்டு யூ டிசர்வ் 0ன்னு போட்டு விட்டுருவாங்க டீச்சர். சரியா? ஓகே, முடிச்சிட்டீங்க. சூப்பர். அவ்வளோதான்டா, சொல்லி முடிச்சு. அவ்வளோதான்டா, வெரி குட். அந்த ஃபயர் இனிமேல் இந்த டயக்ராம் கேட்டால் தப்பாகவே எழுதக்கூடாது. எப்படியே கரெக்டாக எழுதிடணும். ஓகே, ஃபைன், சூப்பர். அடுத்த கேள்வி 3 மார்க்ஸ் ஆரம்பிப்போம். ரெடியா இருக்கீங்களா? ஃபைன். ட்ரா த லேபிள் த எம்ப்ரோசர். பார்த்துருவோமா? இதான கேள்வி. பார்த்துருவோமா? வரைஞ்சிருவோமா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ரோசாக் போட்டுறீங்களா? இதுவும் ஈஸியா வரையலாம்டா. ஈஸி. இதெல்லாம் நீங்க பல டைம் வரைஞ்சிருப்பீங்க. பட் ஸ்டில் நல்லா எங்க வரைக்கோங்க. அப்படியே ஒரு ரவுண்டு, ஒரு ஓவல் ஷேப்ல போட்டுக்கோங்க. ஓகே, அண்ட் என்ன பண்றீங்க? நமக்கு சென்டர்ல வரக்கூடிய போலார் நியூக்ளியஸ் 2 போட்டுருங்க. ஓகே, போலார் நியூக்ளியஸ் 2 இங்க வந்துடும். ஓகே, அப்புறம் என்ன வரும்?
இங்கே வந்து நமக்கு சினர்ஜிட்ஸ் வரும், அப்புறம் இங்கே எக்கு வரும். எக்கு எப்பவுமே கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க, பிகாஸ் எக்கு பெருசாக இருக்கணுங்கிறது காட்டணும். ஓகே, அடுத்து பாருங்க ஆன்டிபாடி செல்ஸ் 3 போட்டுருவோமா? அவ்வளோதான்டா, அப்படியே மார்க் பண்ணிருங்க, வேலை முடிஞ்சு. இவன் 2 சினர்ஜிட்ஸ், இவன் எக்கு, இவன் வந்து போலார் நியூக்ளியஸ், இவன் அப்படியே வந்தீங்கன்னா ஆன்டிபாடி செல்ஸ். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. கிளியர், புரிஞ்சுதா? இதெல்லாம் நீங்க பல டைம் மறைஞ்சு பார்த்துருப்பீங்களா? இதெல்லாம் நீங்க பல டைம் மறைஞ்சு பார்த்துருப்பீங்க. ஒரு டெக்னிக்கல் கிளாரிட்டி என்னன்னா எக்கு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இதெல்லாம் ஈஸி கொஸ்டின். நான் சொல்லி தரணும்னு எடுக்கவே இல்லை. சரி, ஓகே, சொல்லிக்கலாம்னு சொல்லி எடுத்த கொஸ்டின் இது தேவையில்லை, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும், சரி பரவாயில்லன்னு சொல்லி எடுத்தது நீங்கள் வரைய வச்சுருக்கீங்க. ஏண்டா? ஓகேவா, அடுத்து பார்ப்போமா? ஓகே, சூப்பர், வெரி குட். ஸோ 3 மார்க்ஸில் நம்ம ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் டயக்ராம் அடிச்சா மாதிரி சென்டர் டயக்ராம் சூப்பராக எழுதணும். டயக்ராம் மட்டும் மிஸ் பண்ணாதீங்கடா. ஒரே ஒரு மைண்டில் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பயாலஜின்னு ஒரு கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டயக்ராம் ஒரு கேள்வி இருக்கும். அப்போ நீ டயக்ராம் மட்டும் எல்லாத்தையும் தெளிவாக படித்தாலே கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் எழுதிடலாம். டயக்ராம் கேட்காம பேப்பர் கேட்டதே இல்லைனா கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ மறந்துடாதீங்க, சரியா? ஓகே, சூப்பர். அடுத்தது, லிஸ்ட் எனிதிங் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டி. another important question. ப்ளாய்டியோட சிக்னிஃபிகன்ஸ். இதை வந்து அடுத்த ப்ரீஃப் ஆன்சர் கேட்கலாம்னா இப்போ நான் குயிக்காக சொல்லிக்கிறேன். Many polyploids are more vigorous and more adaptable than diploids. Polyploidனா ஃபர்ஸ்ட் என்ன நீ நல்லா வச்சுக்கோங்க. நம்மளாம் டிப்ளாய்ட், ஏன்னா நமக்கெல்லாம் 2N 2N கரெக்டா, ட்ரிப்ளாய்ட் 3N, டெட்ராப்ளாய்ட் 4N, அப்படியே போ ஹெக்ஸா பென்ட் அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ பாலிப்ளாய்ட்னா நிறைய ப்ளாய்டு இருக்கிறத நம்ம பாலிப்ளாய்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஓகேவா? 16 தெளிவு. ஏன்னா இவ்வளோ சோகமாக சொல்கிறோம் 16 தெளிவுன்னு. இம்பார்ட்டன்ட் சொல்லுங்க சார். இம்பார்ட்டன் தானே சொல்லிட்டு இருக்கேன், ஃபுல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். தலைவா நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் இதை முன்னாடியே ட்ராப் பண்ணி பார்க்கல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம். அப்போ நீங்கள் என் கிளாஸ் அட்டன் பண்ணதில்லை. நீங்கள் என் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஃபஸ்ட் டைமாக இருக்காது. பிகாஸ் வி ஹவ் எக்ஸ்பிளைன்ட் திஸ் கொஸ்டின் plenty ஆஃப் டைம்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஸ்டின் வரைஞ்சிருப்பீங்க. ஓகே, ஸோ நல்லா பாருங்க. அப்போ பாலிப்ளாய்டு ஒன்றும் இல்லைனா மோர் தேன் டிப்ளாய்டு, எனிதிங் யூ கால்ட் அஸ் பாலிப்ளாய்டு. ஓகே, அப்போ இது பாலிப்ளாய்டுக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ்? டிப்ளாய்டு எனக்கே நானே எவ்வளோ பேசுகிறேன். அப்போ அது பாலிப்ளாய்டு என்னெல்லாம் பண்ணும், அதே தான் பிளான்ஸ் இருக்கும். ஓகே, நிறைய பாருங்க, மோர் அடாப்டபிள் தேன் டிப்ளாய்ட்ஸ் அண்ட் மோர் விகரஸ், விச் மீன்ஸ் அவங்களோட டெவலப்மெண்ட் பயங்கரமாக இருக்கும். ஃபார் சே ஃப்ளவர் சைஸ் பெருசாகும், ஃப்ரூட் ஷேப் பெருசாகும், அந்த மாதிரி நிறைய அடாப்டேஷன்ஸும் நிறைய விகரஸாக இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. மெனி ஆர்னமெண்டல் பிளான்ஸ், நம்ம அப்படியே அழகுக்கு வளர்த்துற பிளான்ஸ் இருக்குல்ல, ஆர்னமெண்டல் பிளான்ஸ், மணி பிளான் மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆர்னமெண்டல் பிளான்ஸ் தான். ஆர் ஆட்டோ டெட்ராப்ளாய்ட்ஸ் அண்ட் ஹேவ் லார்ஜர் ஃபிளாட்ஸ். பார்த்தீங்களா, வந்துருச்சு பார்த்தீங்களா, லார்ஜர் ஃபிளாட்ஸ். 2 எனக்கு குட்டியாக இருக்கு, அப்போ நிறைய இருக்கிறது நிறைய பெருசாக இருக்கும், அவ்வளோதான். அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஃபிளவர்ஸ் அண்ட் லாங்கர் ஃப்ளவரிங் டியூரேஷன் தேன் டிப்ளாய்ட்ஸ். புரிஞ்சுதா? ஸோ இது வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து பாருங்க, ஆட்டோ பாலிப்ளாய்ட்ஸ் யூஸ்வலி ஹேவ் ஹையர் இன் ஃப்ரெஷ் வெயிட் வாட்டர் டியூ டு மோர் வாட்டர் கண்டென்ட். அவ்வளோதான்டா. ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஆட்டோ டெட்ராப்ளாய்ட்ஸ் அப்படின்னா 4 ஏன்னு வந்துருச்சு. அப்போ அதுக்கு வந்து பெரிய ஃப்ளாரு பெரிய இதெல்லாம் இருக்கும். தட் இஸ் ஃபார் தேன் டிப்ளாய்ட்ஸ். அடுத்து ஆட்டோ பாலிப்ளாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா வாட்டர் கண்டென்ட் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகே, கிளியர்? காட் இட் கைஸ்? இதெல்லாம் ஈஸி கொஸ்டின் எழுதிருவீங்கன்னு தெரியும். அடுத்து பார்ப்போமா? Hi, I am a newcomer, Botany Pure Science. Okay, hello Arshia, Aishu. Welcome, newcomer. ஆமா தலைவா, நியூ டு திஸ் ஃபேம். இன்னும் அமேலியான்னு சொல்கிறீங்களா? ஓகே, ஒன்றும் பரவாயில்ல. நீங்கள் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, டைமுக்கு தான் வந்திருக்கீங்க, முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்து பாருங்க, ஆன்டிப்ளாய்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு டிட்டர்மைன் தி phenotypic effects of loss or gain in different chromosomes. ஒன்றும் இல்லைடா, இப்போ எனக்கு ஒரு ப்ளாய்டி டிஃப்ரென்ஸ் வருது. அந்த ப்ளாய்டி டிஃப்ரென்ஸ் வச்சு அந்த பிளான்ட்ல என்ன குரோமோசோம் போயிருக்கு, எந்த இடத்துல போய் கண்டுபிடிக்க முடியலனால, அப்போது அந்த குரோமோசோம் வந்து லாஸ் ஆயிருக்கா கெயின் ஆகுங்கிறது எல்லாமே நான் கண்டுபிடிக்கலாம். இப்போ அந்த குரோமோசோம் இருக்கிற இடத்துல அது இல்லை, வேற ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அது எக்ஸ்ட்ராவாக இருக்கிறனால இந்த பிளான்ட்டுக்கு ஒரு வித்தியாச கேரக்டர் வந்திருக்குன்னா நான் கண்டுபிடிக்கலாம். That is one thing. And many angiosperms are allopolyploids and they play a role in the evolution of plants. அவ்வளோதான். இதெல்லாம் பேசிக் பாயிண்ட்ஸ். அதாவது பிளான்ட்டோட எவல்யூஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த பிளான்ட் வந்து அடாப்ட் ஆகணும், ஒரு இடத்துக்கும் அடாப்ட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் வேணும். அப்போ ஃபீச்சர்ஸ் ஸ்ட்ராங் ஆகணும்னா அது கண்டிப்பாக ஆலோபாலிப்ளாய்டாக இருக்கணும். அவ்வளோதான். கிளியர்? டேய், இப்போ இங்கே பார்க்குற நீங்கள் ஆன்யூப்ளாய்டி, ஆலோப்ளாய்டி, டெட்ராப்ளாய்டி இது எல்லாம் தனியாக நம்ம டீட்டெயிலாக ஒரு கொஸ்டினில் பார்ப்போம். அதனால் அது ஹோல்டில் வச்சுக்கோங்க, சரியா? அதையும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அப்புறம் 5 மார்க் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம இப்படி உட்காந்துருக்க வேண்டியது தான், சரியா? கிளியர்? ஓ நோ, யூர் அமுல்யா. உங்கள் பேர் அமுல்யாவாடா? ஓகே அமுல்யா, சாரி. வெல்கம் அமுல்யா, வெல்கம் வெல்கம் வெல்கம். யா,
ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். வாட் இஸ் சிசிஎஸ்? கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்துருவோமா? 17 தெளிவு. தேங்க்ஸ் ப்ரோ. சாரி போட்டாச்சு. மாஃபியா கிளியர். ஓகே, மார்ஷல் கிளியர். எஸ். ரம்யா இருக்கீங்களா? ரம்யா வேற யார் இருக்கா நம்ம பசங்க? வேற யாரு? வேற அவ்வளோதான். ஓகே, கிளியரா கைஸ்? அடுத்த ஆரம்பிப்போமா? ரெடியா இருக்கீங்களா? சிசிஎஸ் பார்த்துருவோம் பாருங்க. கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ். கார்பன் டை ஆக்சைடு ஆபத்தான்னு கேட்டால் ஆபத்து தான். எப்போ அது ஆபத்தாக மாறும்? எப்போ அது அட்மாஸ்பியருக்கு போய் எப்போ என் மண்டைக்குள்ள வருதோ அதுதான் இப்போ ஆபத்து. கரெக்டாக இல்லையா? கார்பன் டை ஆக்சைடு எப்போ அட்மாஸ்பியர் அது ஆபத்தாக மாறும். அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியருக்கு விடாமல் நான் என்ன பண்ண போகிறேன்? அட்மாஸ்பியருக்கே போகாமல் அண்டர் கிரவுண்டில் முடிக்க போகிறேன். அதுதான் இந்த சிசிஎஸ். கவனிங்க, நான் சொல்லி தரேன் கேளுங்க. Captures carbon dioxide from point sources like industries, power plants, injects deep underground into rocks. அவ்வளோ விஷயம். நான் என்ன பண்ணுறேன்? நிறைய கழிவுகள், நிறைய இண்டஸ்ட்ரீஸ், நிறைய கழிவுகளில் CO2 ரிலீஸ் ஆகுது. அந்த CO2 எல்லாத்தையும் மொத்தத்தையும் கேப்சர் பண்ணுறேன். மொத்தத்தையும் கேப்சர் பண்ணி அண்டர் கிரவுண்டில் நான் வந்து எப்படி சொல்கிறது, அது ட்ராப் பண்ணிடும், வெளியே வர முடியாது. அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இன்ஜெக்ட் பண்ணி உள்ளே லாக் பண்ணி வச்சிருவேன். எதுக்கு சார் இவ்வளோ பண்ணுறீங்க? ஏன்னா CO2 லாக் பண்ணல, கீழே ட்ராப் பண்ணலன்னா அது வெளியே போய் ரிலீஸ் ஆயிடும். அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? அதை அழகாக உள்ளே வச்சு முடிச்சு விட போகிறோம். அவ்வளோதான். ஓகே, மிட்டிகேட்ஸ் குளோபல் வார்மிங், அக்காஜாலஜிக்கல் சீக்வெஸ்ட்ரேஷன். பாருங்க, ஸ்டோரேஜ் சைஸ் ரொம்ப முக்கியம். பாருங்கடா, டிக்ளைனிங் ஆயில் கேஸ் ஃபீல்ட்ஸ். அதாவது இந்த ஆயில் கேஸுக்குன்னு பெரிய பெரிய ஃபீல்டு இருக்கும், பெரிய பெரிய அண்டர் கிரவுண்ட் சேம்பர்ஸ் இருக்கும். அது எல்லாமே முடிஞ்ச உடனே அந்த ஃபீல்டுக்கு இவனெல்லாம் போட்டு லாக் பண்ணிடுவேன், இவனெல்லாம் அனுப்பிடுவேன். ஓகே, சலைன் அக்யூஃபைஸ். அதாவது ஒன்றும் இல்லடா, இந்த கடல் கீழே நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய ராக்ஸ் இருக்கும். இந்த ராக்ஸ் ஃபுல்லாக உப்பு தண்ணியெல்லாம் இருக்கும். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? CO2 வாங்கி வச்சுப்பான், நல்லா ஒழிச்சு வச்சுப்பான். ஸோ அங்கே அனுப்பலாம். அண்ட் அன்மைனபிள் கோல்ஸ்னால் இந்த கோல் இருக்குல்ல, நிலக்கரி தான், அதெல்லாம் எடுக்க முடியாது. அந்த கோல்லாம் அங்கெல்லாம் போய் ட்ராப் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஓஷன், சாலிட் கார்பனேட்ஸ் வயா மெட்டல் ஆக்சைடு எல்லாமே மூலமாக. இப்போ பேசிக் ஒரே ஐடியா தான்டா. என்ன பண்ண போகிறேன்? கார்பன் டை ஆக்சைடை வந்து நான் அட்மாஸ்பியருக்கு அனுப்பாமல் ட்ராப் பண்ண போகிறேன். ஓகே, அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஆனால் நேச்சரில் கொஞ்சம் இருக்க மாதிரி. ஓகே, ஸோ அதை எடுத்து என்ன பண்ண போகிறேன்? ஃபுல்லாக கீழே அண்டர் கிரவுண்ட் ட்ராப் பண்ண போகிறேன். எல்லாமே ட்ராப் பண்ணி அதை ஃபுல்லாக லாக் அடித்து வெளியே வர முடியாமல் பண்ண போகிறோம். அதுதான் இந்த கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ். கிளியர்? புரிஞ்சுதா? அப்போ ஸ்டோரேஜ் சைஸ் பாருங்க. ஆயில் கிளாஸ் ஃபீல்டு வந்து டிக்ளைன் ஆகிற இடத்துல அங்கே வைக்க போகிற செலைன் அக்யூஃபைஸ் அண்ட் அன்மைனபிள் கோல். இந்த 3 மறக்கக்கூடாது. ஓகே சார், ஆனால் CO2 நம்ம தான் வெளியே விடுறோம். ஆனால் நம்மளை கொல்ல முடியாதுல்ல, அதனால தான் நம்ம வந்து வேறு வழியில் ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஓகே, நம்ம வெளியே விடுறோம், நம்மளாலேயும் வெளியே போகுது. அதுதான் உண்மை. அப்படி பார்த்தா இண்டஸ்ட்ரீஸ் வெளியே விடுறாங்க. அப்போ இண்டஸ்ட்ரீஸ் க்ளோஸ் பண்ணாமா? அதுதான் விஷயம். கரெக்ட். ஓகே, இப்போ அதே மாதிரி ஒன்று தான் கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன். அதே தான் சீக்வெஸ்ட்ரேஷன் தான். பாருங்க, இது பாருங்க, கேப்சர்ஸ் அண்ட் ஸ்டோர் CO2 டு ரெடியூஸ் அட்மாஸ்பியரிக் லெவல்ஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்சஸ். கண்டிப்பாக CO2 கிளைமேட்ல சேஞ்ச் ஆல்டர் பண்ணும், அதனால நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். நேச்சுரலாக யார் பண்ணுறா? பிளான்ஸும் ஓஷன்ஸும் பண்ணுது. கரெக்ட். பிளான்ஸ் they take CO2. Why? They take CO2 to convert it into carbon, carbohydrate and they keep it as food. அப்போ CO2 எடுத்துக்கிறது நேச்சுரலாகவே பிளான்ட்டுக்கும் ஓஷனுக்கும் முடியும். ஓகே, அப்போ நம்ம அதை வந்து அழிக்கவே கூடாது. டெரஸ்ட்ரியல் பாருங்க, ஃபாரஸ்ட் சாயில் கன்சர்வேஷன். ஆப்வியஸ்லி பிகாஸ் ஃபாரஸ்ட் இஸ் ஃபுல் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ். ஸோ கண்டிப்பாக அவங்களும் போயிடும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, மைக்ரோ ஆல்கே அண்ட் வி ஹேவ் trees இருக்கு, and we have marine grasses, mangroves and all these examples. Clear? This is biobotany, Arshia. Biobotany. Hey, botany க்கு biobotany க்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கு, ஆனால் மோஸ்ட்டாக சிமிலாரிட்டி இருக்கு. அதனால நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, கிளியர்? புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் நேச்சுரலாக இருக்கக்கூடியது. நேச்சுரல் பிளான்ஸ், ஓஷன்ஸ் அண்ட் வேற என்னென்ன நேச்சுரலுக்கும் அது எல்லாமே இருக்கு இல்லை. சரியா? அடுத்து பாருங்க, கார்பன் ஃபுட் பிரிண்ட். இப்போதான் நம்ம டாபிக் உள்ள வரும். ஓகே, இப்போதான் அமூல்யா நீங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம டாபிக் உள்ள வரும். சார் ஹியூமன் தானே சார் கொடுத்துட்டு இருக்குன்னு சொன்னீங்களா? சார் ஹியூமன் சொல்ல, மாஃபியாக்கள் சொன்னீங்களே. மாஃபியாக்கள். இப்போ பாருங்க, CFP கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ், டோட்டல் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் ஃப்ரம் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். மனிதர்களிடம் வரக்கூடிய GHS பாருங்க, அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரீஸ், டிஃபாரஸ்டேஷன், வாட்டர், ஃபாசில் ஃபியூல்ஸ், எல்லாமே GHG ரிலீஸ் பண்ணும். அப்போ இதெல்லாம் ஈக்குவல் மெஷர் பண்ணி நம்ம பார்த்தோம்னா பயங்கர இம்பாக்ட் இருக்கு. அதாவது நான் ஒரு மனிதனா எவ்வளோ CO2 வெளியே அனுப்புறேன் அந்த மாதிரி நம்ம பார்க்கறது அது. ஓகே, ஸோ மெஷர் ஈக்குவல் டோன் CO2 இயர் இம்பாக்ட்ஸ். ட்ராப் சோலார் எனர்ஜி, ரைசஸ் டெம்பரேச்சர், காசஸ் ஐஸ் மெல்ட், சப்மர்ஷன், சைக்ளோன், சுனாமிஸ், எக்ஸ்ட்ரீம் வெதர். இதுதான் நடக்க போகிறது. CO2 நம்ம பாட்டுக்கு ஜாஸ்தியாக அந்த என்ன பண்ணுறோம் விடுற மாதிரி இந்த GHG கிரீன் ஹவுஸ் கேஸ் ரொம்ப ஆபத்தான கேஸ். இவனோட என்ன ஆகுது? சோலார் எனர்ஜி ட்ராப் பண்ணுது, டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகுது. டெம்பரேச்சர் ஜாஸ்தியான ஐஸ் எல்லாம் உருக ஆரம்பிக்கும். ஐஸ் எல்லாம் உருகின தண்ணி ஜாஸ்தி ஆகும். அப்படியே தண்ணி ஜாஸ்தியாக சைக்ளோன் வரும், ஃப்ளட் வரும், சுனாமி வரும், பாதி ஏட்டா காணாமல் போயிடும்.
ஓகே, புரிஞ்சுதா? ஏக டவுட் இருக்கா? GFG இல்லடா, GHG கிரீன் ஹவுஸ் கேஸ். GHG FG இல்ல, GHG கிரீன் ஹவுஸ் கேஸ். CFP னா கார்பன் ஃபுட் பிரிண்ட், அது இங்கே இருக்கு. GHG னா கிரீன் ஹவுஸ் கேஸ். சரியா? பச்சை வீடு ஹவுஸ் கேஸ், வாயுக்கள். அடா பாவிகளா, என்னெல்லாம் பண்றீங்க? ஓகே, புரிஞ்சுதாடா? சார் டுடே ஜாலஜி பியூர் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தேன் சார். அதை பார்த்தேன். நான் சொல்லிட்டாடா, ஆக்சுவலி ஈஸியாக நீங்கள் 90% எடுக்கலாம். கரெக்டாக பண்ணால் யாருனாலும் எடுக்கலாம். ஓகே, அது பெரிய கொலை விஷயமே இல்லை. சென்டம் தான் ஒரே விஷயம். 90% ஈஸியாக எடுக்கலாம். அதனால நாங்கள் தைரியமாக நான் சொல்கிறேன்ல, அது ஐடியாவை சொல்கிறேன். கண்டிப்பாக 90% எடுக்க காரணம் என்ன? நம்ம கொஸ்டின்ஸ் அப்படி 5 செஷன் இருக்குது, 5 முடிச்சிடலாம். சார் ஜாலஜி டுமாரோடா. டுடே பாட்னி, டுமாரோ மார்னிங் ஜாலஜி. ஓகே, டிரான்ஸ்லேட்டர் ஆயிட்டியா? சரி, ஓகே, ஃபைன், நல்ல விஷயம் தான். ஓகே, அடுத்து பார்ப்போம். வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் யூஸ் டு க்ரோ மைக்ரோஸ் இன் ஸ்பைருலினா? பார்த்துருவோமாடா? சூப்பர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ரா. ஓகே, எந்த அளவுக்கு ஸ்பைருலினா சூப்பர் ஃபுட்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ரொம்ப முக்கியம். பார்த்துருவோமா? ரெடியாக இருக்கீங்களா? இது வரைக்கும் எவ்வளோ கொஸ்டின் முடிச்சிருக்கோம்? 18 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். ஸோ 18 கிளியர்னு டெக்ஸ்ட் போட்டிங்கன்னா அடுத்து ஆரம்பிப்போம். இதுக்கப்புறம் 19-20 அப்புறம் 10 கொஸ்டின்ரா, 10 கொஸ்டின், அவ்வளோதான். ஆமா தம்பி, கண்டிப்பா தெரியும். ஏன்னா பயோசாலஜி ஜாலஜி சின்ன டிஃபரன்ஸ் தான், மற்றபடி சேம் தான். அப்போ ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, ரெடி கைஸ்? குயிக்காக சொல்லுங்க பார்ப்போம். 18 கிளியர் டெக்ஸ்ட் போட்டிங்கன்னா அடுத்து ஆரம்பிக்கிறேன். 18 கொஸ்டின் நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க. 18 கொஸ்டின் படித்து முடிச்சிட்டீங்க. சரியா? பியூர் சயின்ஸ் பாட்னி இப்போதைக்கு பண்ணலடா, நாங்கள் பிளான் பண்ணி சொல்கிறோம். சரியா? கண்டிப்பாக பிளான் பண்ணுறோம். பட் இப்போதைக்கு நம்ம ஃபுல்லாக இதுக்கு தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே ஓகே, 18 கிளியர். ஓகே, சூப்பரா. ஏன்னா 20 கிளியர் என்ன போட்டு வச்சுக்கோ சாடி. ஓகே, பாருங்க. ஸ்பைருலினாங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பைருலினாலே ஒரு சூப்பர் ஃபுட். ஓகே, அதையே சூப்பர்னு சொல்கிறோம். ஏன்னா சின்ன ஒரு பொருளில் அவ்வளோ மைக்ரோஸ் எல்லாம் பேக் ஆகிருக்கும். செம்மையாக பேக் ஆகிருக்கும் அது. ஓகே, அதனால வச்சுருக்கோம். சரியா? நல்லா பாருங்களா. ஸோ இந்த ஸ்பைருலினா பொறுத்த வரைக்குமே ஈஸியாக வளர்த்தலாம், யாருனாலும் வளர்த்தலாம். ஏன்னா அது வேஸ்ட் தண்ணியில் தான் வளரும். வேஸ்ட் சூப்பராக வளரும். பாருங்க, க்ரோன் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் லைக் வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் பொட்டேட்டோ ப்ராசஸிங் பிளான்ஸ். இந்த பொட்டேட்டோ ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம சில வாட்டர் யூஸ் பண்ணுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா பொட்டேட்டோ க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பொட்டேட்டோ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணுவோம். அந்த தண்ணியில் ஸ்பைருலினா வளரும். ஓகே, ஸ்ட்ரா, மொலாசஸ், அனிமல் மென்ஸ் என்ன கொடுத்தாலும் போதும். அதுக்கு என்ன கொடுத்தாலும் அது சாப்பிட்டு வளரும். அதனால அது வந்து சூப்பர் ஃபுட்டு. நமக்கு அதுக்கு வந்து 100% RO வாட்டர் தான் கொடுக்கணும், உப்பே இருக்கக்கூடாது, கிரவுண்ட் வாட்டர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எப்படினாலும் வளரும். ஓகே, produces large quantities of biomass rich in protein. பயோமாஸ்ங்கிறது இவனுங்க தான். இந்த ஸ்பைருலினாங்கிற இந்த ஒரு ஆர்கானிசம் தான் பயோமாஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அது என்ன பண்ணும்? நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த தண்ணி மூலமாக, இந்த வேஸ்ட் வாட்டர் மூலமாக நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி என்ன இருக்கு அவனுக்குள்ள? நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, ஃபேட்ஸ் இருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, அண்ட் விட்டமின்ஸ் இருக்கு. ஓகே, கிளியர்? Its cultivation on waste reduces environmental pollution. அதுதான் நமக்கு மெயின் டார்கெட். ஸ்பைருலினா வளர்த்துன மாதிரி ஆச்சு, வேஸ்டா ஒழிச்ச மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளோதான். கிளியர்? இங்க நல்லா பாருங்க, இது ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள். 250 grams of Methylophilus methylotrophis can produce 25 tons of protein due to high biomass production and growth rate. எனக்கு வெறும் 250 கிராம் இருந்தால் போதும். நான் என்ன பண்ணலாம்? 25 டன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் உருவாக்கலாம். அதுதான் இந்த ஸ்பைரலோட விஷயம். புரிஞ்சுதா? எஸ், 20 கொஸ்டின் பண்ணிட்டோம்டா. பார்த்துருவோமா? 19 கிளியர் போடுங்க பார்ப்போம். எல்லாரும் 19 கிளியர் போடுங்க பார்ப்போம். வந்திருக்க பசங்க எல்லாம் மறந்தாதீங்கடா. நான் ஆல்ரெடி சர்ப்ரைஸ் பற்றி சொல்லியிருந்தேன். அதனால நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஷார்ட்ஸ் கண்டிப்பாக பாருங்க. அண்ட் வாட் எவர் யூ ஃபீல் கமெண்ட். ஓகே, பிகாஸ் அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பன்னி 18 போட்டிருக்கான் பாரு. பன்னி 8 அது 18. ஓகே,
Sir, I'm attending the class, but sometimes chat is showing error, so I'm not able to answer. Okay, Shri Sai, முடிஞ்சாலும் text பண்ணுங்க. Okay, try texting. If there's no possibility, no problem. படிச்சு பாஸ் ஆனா சரி, படிச்சு நல்ல மார்க் எடுத்தா மட்டும் போதும் எனக்கு. மெத்தோஃபைலஸ் ஸ்ட்ராஃபஸ் அவ்வளோ எழுதி பார்த்தா பார்த்தீங்களா? ட்ரேக் பார்த்தீங்களா? ட்ரேக் சரியான பிளானிங். மெத்தோஃபைலஸ் மெத்தோட்ரோஃபஸ் அவ்வளோ அந்த மாதிரி எழுதி பார்த்துருக்கேன், தப்பே இல்லை. ஆனால் பார்க்காம டெக்ஸ்ட் பண்ணுவோம். ஓகே, 19 கிளியர். சூப்பர். பண்ணி 9 தெளிவு. ஓகே, 20 பார்த்துருவோமா? டிஸ்டிங்கிஷ் ஹேபிட்டட் அண்ட் நிஷ். ஈஸிடா பாருங்க. ஹேபிட்டட் நிஷ் பார்த்தாச்சு. ஹேபிட்டட் என்றால் என்ன, நிஷ்ன்றது ஈஸியாக சொல்கிறேன் கேளுங்க. ஹேபிட்டட்ங்கிறது நான் வாழக்கூடிய இடம் ஹேபிட்டட். நிஷ்ங்கிறது நான் அந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டு என்ன செய்கிறேனோ அது நிஷ். எப்படி தமிழ் சூப்பரா இருந்துச்சா? ஓகே, a specific physical space occupied by an organism you call it as habitat. A specific physical space. அப்படியே மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த கேள்விக்கு அப்படியே எழுதணும். அப்போ நம்ம வந்து சார் சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் வாழக்கூடிய இடம், the place where I live அப்படி எழுதக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? a specific physical space occupied by an organism. அவ்வளோதான். specific physical space occupied by an organism. அடுத்து நிஷாக்கு என்ன எழுதுவீங்க? ஃபிசிக்கலுக்கு பதிலாக ஃபங்க்ஷனல் போட்டுருங்க. அவ்வளோதான். a functional space occupied by an organism in the same ecosystem. அவ்வளோதான். இதை பற்றி எழுதிடலாமா? ஓகே, ஃபைன். அடுத்து பாருங்க, சேம் ஹேபிட்டட் மே பி ஷேர்டு பை மெனி ஆர்கனிசம். அந்த ஒரு கூண்டுக்குள்ள நிறைய பேர் இருக்கலாம். ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆண்டோட ஒரு ஷெட்டுக்குள்ள நிறைய ஆண்ட்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் ஃபிசிக்கல் ஸ்பேஸ் தான். ஓகே, சேம் ஹேபிட்டட் மே பி ஷேர்டு பை மெனி ஆர்கனிசம். இப்போ நல்லா பாருங்க, a single niche is occupied by a single species. சிங்கிள் நிஷஸ் ஆக்கிவிட சிங்கிள். நல்லா கவனிங்க. ஒரு தவளை கூட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு தண்ணி எடுத்தீங்கன்னா நிறைய தவளைகள் இருக்குது. பச்சை தவளை இருக்குது, மஞ்சள் தவளை இருக்குது, நிறைய தவளை இருக்குது. ஆனால் பச்சை தவளை சாப்பிட்றது மஞ்சள் தவளை சாப்பிடணும் அவசியம் இல்லை. கண்டிப்பாக சாப்பிடாது. நான் எழுதி தர கண்டிப்பாக சாப்பிடாது. நீங்கள் போய் கேட்டீங்களான்னு கேட்டால் நான் போய் கேட்டேன்னு சொல்லலாம். நான் வந்து கேட்டேன், அப்போ பச்சை தவளை சொல்லிச்சு இல்லை சார் நான் மட்டும் சாப்பிட அப்படின்னு. ஓகே, ஏன் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இக்கோ சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறக்காகடா. நீங்கள் கொஞ்சம் யோசிச்ச போது, கொஞ்சம் காமன் சென்ஸ் போட்டால் போதும்னா இக்கோ சிஸ்டம் பேலன்ஸ் பண்ணும்போது இந்த பச்சை தவளையும் சரி டோடும் சரி ரெண்டுமே தவளை கட்டலாம். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே பூச்சி டார்கெட் பண்ணால் ஃபுட் இருக்காது அவங்க 2 பேத்துக்கும். அப்போ அவன் வந்து என்ன பண்ணும், வேறு ஃபுட்டு தான் பிளான் பண்ணும், வேறு வேலையை தான் பார்க்கணும் அவன். கரெக்டாக? அதனால தான் என்ன சொல்கிறேன் நான், அந்த நிஷ்ங்கிறது ஒரு சிங்கிள் ஆர்கனிசம் தான் இருக்கும். ஓகே, சிங்கிள் நிஷ் இஸ் ஆக்கியூபைட் பை a single species. ஓகே, புரிஞ்சுதா? நான் என்ன பண்ணேன், நீ தான் எல்லாம் பண்ண, தமிழில் கொலை பண்ணுற. கரெக்ட். ஹேபிட்டட் மை ஹோம், நிஷ் மை ரூம். அப்படி சொல்ல முடியாது. நிஷ்ங்கிறது ரூமு தான், ஹேபிட்டட்டும் ரூமு தான். நீ ரூமில் என்ன பண்ணுறங்கிறது நிஷ். ஓகே, அந்த ரூமில் நீ வந்து படிக்கிற, இன்னொருத்தன் விளையாடுறான். அப்போ உன் நிஷ் படிக்கிறது, அவன் நிஷ் விளையாடுறது. ஓகே, ட்ரேக்கின் கிளியர் ஐயா. சூப்பர். ஏதோ ஒரு பெரிய மெசேஜ் வந்துச்சு, அப்புறம் ரிட்ராக்ட் ஆயிடுச்சு. என்ன டெக்ஸ்ட் அது? ஓகே, இப்போ கடைசி பாருங்க. ஹேபிட்டட் ஸ்பெசிஃபிசிட்டி இஸ் எக்ஸிபிட்டட் பை ஆர்கனிசம் மே சேஞ்ச் அண்ட் நிஷ் வித் டைம் அண்ட் சீசன். கண்டிப்பா. ஓகே, ஹேபிட்டட் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஆர்கனிசமுக்கு இருக்கும். ஏன்னா அதுக்கு வாழக்கூடிய பல நாள் வாழக்கூடிய இடம். இங்கே பாருங்க, நிஷ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் டைப்ஸ். ஏன்னா இப்போ இந்த சீசனில் நிறைய டிராகன் ஃப்ளைஸ் இருக்குது. அப்போ டிராகன் ஃப்ளைஸ் தவளை சாப்பிட்ருக்கு, திடீர்னு டிராகன் ஃப்ளைஸ் வரல, அப்போ வேற பூச்சி தான் பார்த்தாகணும். ஸோ இட் ஹேஸ் டு பி சேஞ்ச். ஏன்னா வாழ்கிற இடம் இல்லை, வாழ்கிற விதம் இது. ஓகே, அதனால இட் ஹேஸ் டு பி சேஞ்ச்ட். கிளியர்? ஓகே, சூப்பர். Sir, if I attend all your classes, can I score 90 plus 9 half-yearly? Definitely, I'm telling you will get. We have 5 slots. அழகா 5 பிரிச்சிருக்கோம். நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்து தெரியும், அழகா 5 பிரிச்சிருக்கோம். அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ்லி half-yearly ரஷ்னுக்கு நடத்தியிருக்கோம். நீங்கள் இதெல்லாம் பார்த்தாலே இப்போ சென்டம் கன்ஃபார்ம் வாங்கிக்கலாம். கிளியராடா? புரிஞ்சுதா? 20 எடுத்து பார்த்துருவோமா? சார், ஐ ஹேவ் an idea. Let's note our name and tomorrow take attendance. It makes like to attend class. கண்டிப்பாக. நான் உங்களுக்கு என்ன மாதிரி தெரியாது, யாருக்கு சில பேருக்கு தெரியும். நான் வந்து கிளாஸில் வந்து உள்ளே வந்துட்டு நான் வெயிட் பண்ணுவேன், ஒரு 2-3 minutes வெயிட் பண்ணுவேன். வந்துட்டு நான் ஐ லிஸ்ட் அவுட் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் நேம். பிகாஸ் நமக்கு வர பசங்க கொஞ்சம் கம்மி தான், தரமாக இருப்பாங்க. ஸோ ஐ கால் ஃபார் சே. நமக்கு எனக்கு எப்போவுமே டப்பு ஞாபகம் வருது, சேடி சிங்கா இருக்கட்டும், பெல்லாமி பிளேக் தான் சேடி. அப்போ பெல்லாமி பிளேக்கு, ட்ரேக்கு, ரம்யா, பட்டு லட்டு, ராஜாராம், சாரம் நிறைய இருக்குது நமக்கு. ஸோ வி லிஸ்ட் இட் அவுட். அப்போ நீங்கள் ரெகுலராக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வி லிஸ்ட். ஓகே, கண்டிப்பாக வில் டூ அமுல்யா. ஓகே,
அதெல்லாம் எடுத்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, எடுக்கிறதுலாம் விஷயமே இல்லை, ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே பார்த்துருவோமா? தலைவலிக்கு சோழி முடிஞ்சு. மாஃபியா கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, முடிச்சிடலாம். 20 கொஸ்டின் முடிச்சாச்சு, 9 கொஸ்டின் காட்ட முடிச்சிடலாம் சார். மைண்ட்ல அட்டன்ஸ் எடுப்பாரு, நம்மளாம் அப்படி தான் ஃபுல் ஸ்கில்டு. நமக்கெல்லாம் கோடிக்கணக்கில் இல்லைடா, நமக்குன்னு கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. அதனால் நாங்கள் வந்து நெஞ்சுக்குள்ளே மண்டைக்குள்ளே ஸ்ட்ராங்காக வச்சுப்போம். ஓகே மாஃபியா கேர்ள் வந்து என்ன பிரச்சனை தெரியுமா? மாஃபியா கேர்ள் நீங்கள் வந்து வந்தீங்க, ரெகுலராக இருந்தீங்க, அப்புறம் நின்றுட்டீங்க. அதனால் நாங்கள் சோகமாயிட்டோம். பட்டுலட்டுவே வர்றது இல்லை இப்போ. பட்டுலட்டுக்கு இருக்கு சொல்லி வைங்க, பட்டுலட்டு கிட்ட கிளாஸுக்கே வர்றது இல்லை. ஃபைன். அண்ட் அமீரும் வந்துட்டு இருந்தார், அவரும் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஓகே அடுத்த கொஸ்டின். மென்ஷன் அப்ளிகேஷன் பயோடெக்னாலஜி. ஈஸி கொஸ்டின், முடிச்சிடும், டாப் டவுன் முடிச்சிடும். பயோடெக் நான் எப்பவுமே சொல்றது, பயோடெக் நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்கும்போது டப்புன்னு என்ன ஸ்ட்ரைக் ஆகும்? ஒன்றுமே ஸ்ட்ரைக் ஆகுது, பிளாங்க் ஆயிடுவீங்க. அப்போ உங்களுக்கு மட்டும் என்ன வச்சுக்கணும்? பயோடெக் பீப்புள் ஆர் ஈக்குவல் டு காட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே அது ஏன்னா டாக்டர்ஸ் தே ஹீல், ஜென்ரலி தே ஹீல். ஓகே தே ட்ரீட், தே ஹெல்ப் பேஷண்ட்ஸ் டு கம் பேக் டு லைஃப். ஆனால் பயோடெக் பீப்புள் தே கிவ் லைஃப். ஓகே ஸோ பயோடெக் பீப்புள் மோஸ்ட்டாக காட் ரேஞ்சுக்கு சொல்லுவாங்க. இந்த ரீசன் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து சிரிக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. ஓகே நான் நீட் கிளாஸ் சொல்லும்போது சிரிப்பானுங்க எப்போவுமே, ஏன்னா அவங்களும் டாக்டராக போகிறாங்களே. அவனுங்கிட்டே போய் சொல்லுவேன், டாக்டர்ஸ் ஆர் ஹீலர்ஸ், அவங்க விட பயோடெக் பீப்புள் ஆர் கன்சிடர்ஸ் காட் ரொம்ப கடுப்பாவானுங்க. ஆனால் அதான் உண்மை. ஏன்னா பயோடெக் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். நீ ஒரு மெடிசனை உருவாக்குற, நீ ஒரு ஆர்கனிசம் உருவாக்குற, யூஆர் பிரிங்கிங் இட் டு லைஃப். அப்போ அப்படி பார்க்கும்போது எல்லா ஃபீலும் இருக்குது. நான் போட்டிருக்க ஜாக்கெட்லேருந்து நான் உங்களுக்கு யூஸ் பண்ணுற எல்லாத்துலேயும் பயோடெக் இன்வால்வ் ஆயிருக்கு. எங்கெல்லாம் மைக்ரோ ஆர்கனிசம் இருக்கோ அங்கெல்லாம் பயோடெக் இருக்குது. பார்ப்போமா? ஸோ பயோடெக் அப்ளிகேஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர், டிரான்சிரி கிராப்ஸ், BT cotton, rice, tomato, potato, banana, pest resistance, stress resistance, disease resistant, tissue culture, plant cloning, biofertilizer, biopesticide. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அக்ரிகல்ச்சர் ஃபர்ஸ்ட் எழுது, ஆட்டோமேட்டிக்காக மடியில் வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், அவனுக்கு தெரிஞ்ச கிராப்ஸ் பேர் எழுது. ஃபர்ஸ்ட் பேர் BT cotton. ஒரு பெரிய கொஸ்டின் படிச்சிருப்பீங்க, BT cotton ஞாபகம் இருக்கா? BT cotton போட்டு அப்படியே அதில் வந்து உனக்கு தெரிஞ்ச ரைஸ், டொமேட்டோ, பொட்டேட்டோ, பனானா, அதை மட்டும் எழுதுங்க. கூட சேர்ந்து படிங்க பாப்பா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, அக்ரிகல்ச்சர் எழுதிட்டு டிரான்சினிக் கிராப்ஸ் போடுறீங்க. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் அக்ரிகல்ச்சர்னாலே கிராப்ஸ் தான். அதை போட்டு என்ன கிராப்ஸ், BT காட்டன், ரைஸ், பொட்டேட்டோ, டொமேட்டோ, பனானா, அவ்வளோதான். போட்டாச்சா? கிளியரா? இப்போ அடுத்து பாருங்க, இப்போ பிளான்ட்டை வச்சாச்சு. இப்போ இந்த பிளான்ட்ல நம்ம அப்படி என்ன பெருசாக கொண்டு வந்துட்டோம்? டிரான்சினிக் கிராப்ல என்ன பெருசாக கொண்டு வந்துட்டோம்? என்னது? டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ். அந்த பிளான்ட் டிசீசஸ்லாம் மாத்திட்டோம். அடுத்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ட், இங்க இருக்கு. பயோபெஸ்ட், பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ஸ், பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அவ்வளவுதான். அப்போ பிளான்ட்டுக்கு அகைன்ஸ்டா பெஸ்ட் ரெசிஸ்டண்டா மாத்திட்டோம், டிசீஸ் ரெசிஸ்டண்டா மாத்திட்டோம், ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டண்டா மாத்திட்டோம். அப்போ அது 3 எழுதிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சினிக் கிராப்ஸ் எழுதுறேன், அந்த கிராப்ஸ் பேர் லிஸ்ட் பண்றேன். அப்புறம் அந்த கிராப் நீ என்ன பண்ணிக்கிறது 3 எழுதிட்டேன். அப்புறம் அதை தவிர என்ன பண்ற, டிஷ்யூ கல்ச்சர். டிஷ்யூ கல்ச்சர் என்ன அர்த்தம்? நான் ஒரு சின்ன இதை வச்சு நிறைய பிளான்ட் உருவாக்குறேன். அப்போ லிட்டரலி தட் மீன்ஸ் பிளான்ட் க்ளோனிங். ஸோ அந்த பாயிண்ட் கவர் ஆயிடுது. அது தவிர கடைசியாக இந்த நம்ம பெல்லாமி சொன்ன மாதிரி மானே போன தென்னை, என்னது மானே தேனே பொன்மானைங்கிற மாதிரி பயோஃபர்டிலைசர், பயோபெஸ்டிசைட்ஸ். அவ்வளோதான் முடிஞ்சு. கிளியரா? ஓகே காட் இட். இவ்வளோ அக்ரிகல்ச்சர் எழுதிடலாமா ஈஸியா? இதில் எந்த பாயிண்ட் மிஸ் ஆகாம நான் ஐடியா சொல்லி கொடுத்துருக்கேன். கிராப்ஸ் பேர் போட்டு கரெக்டான கிராப்ஸ் பேர் எழுதிருங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ரெசிஸ்டன்ஸ் 3 எழுதிருங்க. அப்புறம் அப்படியே அக்ரிகல்ச்சருக்கு போயிட்டு என்ன இருக்கு நமக்கு, டிஷ்யூ கல்ச்சர், பிளான்ட் க்ளோனிங், ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட். சார் நெஞ்சில் கூடி இருக்கும். எஸ், நெஞ்சு வலிக்குது. நெக்ஸ்ட் இயர் க்ரோர்ஸில் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓ மை காட், தேங்க்யூ ஸ்ரீ சாஹிப், தேங்க்யூ. இல்லை ஐயா, வீட்டை டியூஷன் சேர்த்து விட்டாங்க. அவசரப்படாதீங்க, இப்போவும் சொல்கிறேன், அவசரப்படாதீங்க. பட்டுக்கு ரீசார்ஜ் இல்லை சார். ஐயோ, ஃபோன் இல்லாமல் இருக்குது. ஓ மை காட்ஸ். நானும் இருக்குது சார், சைலண்ட் லிஸ்னர். ஓகே சுரேஷ், ஓகே. நாளைக்கு வரும் சார். ஓகே சூப்பர், பாய்டு சார். ஓகே 0.00 அளவு மைன்யூட்டாக ஒர்க் பண்ணுறாங்க சார். அடி போடி, இந்த மாஃபியா பட்டுல கோவப்பட்டா தலை அடிச்சுக்கிட்டாங்க சார், மென்டல். ஓகேடா. ஸ்டடி வித் ஆயிஷா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறதுனால நான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து நேரத்தில் வந்து தான் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் 5 செஷன்ஸ் தெளிவாக பார்த்தீங்கன்னா சென்டம் எடுக்கிற ஃபுல் சான்சஸ் இருக்கு. ஓகே எழுதலாம் சார், எழுதிடலாமா? அடுத்து மெடிசன் பார்த்துருவோமா? ஓகே அடுத்து பாருங்க, மெடிசன்.
ஹியூமன் இன்சுலின், பிளட் ப்ரோட்டீன்ஸ், வேக்சின்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், என்சைம், ஜீன் தெரப்பி, பயோசிப்ஸ். அதையும் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். அது ஈஸியாக எழுதிடலாம். மெடிசனாலே ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச இன்சுலின் போட்டுருங்க, அப்புறம் பிளட் ப்ரோட்டீன்ஸ், அப்புறம் வேக்சின்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், என்சைம்ஸ், ஜீன் தெரப்பி, பயோசிப்ஸ். எப்படி அக்ரிகல்ச்சருக்கு ஒரு டிப் வச்சோமோ அதே மாதிரி டிப் வச்சு போட்டால் இன்சுலின் கொடுக்குறீங்க. கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், பிளட் ப்ரோட்டீன்ஸ் கொடுக்குறோம், அப்புறம் வேக்சின்ஸ் கொடுக்குறோம், ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறோம். இதை மட்டும் ஞாபகம் வச்சு ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, கிளியர் புரிஞ்சுதா? அடுத்த கேள்வி பார்த்துருவோமா? பாருங்க, பயோடெக்னாலஜி ஃபர்ஸ்ட் நான் அக்ரிகல்ச்சர்ல யூஸ் பண்ணியாச்சு, மெடிசன்ல யூஸ் பண்ணியாச்சு, அண்ட் நவ் வி ஆர் இன் தி இண்டஸ்ட்ரிக்கு வந்தாச்சு. என்னென்ன இண்டஸ்ட்ரி இருக்கு? டைரி இண்டஸ்ட்ரி இருக்கு, ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்கு, பிவரேஜ் இண்டஸ்ட்ரி இருக்கு, என்சைம்ஸ், எஸ்சிபிங்கிறது இதான் ஸ்பைலினா, எஸ்சிபி தான், எஸ்சிபி வந்து போட்டுங்க ஸ்பைலினா, அண்ட் செகண்டரி மெட்டபலைஸ், பயோமாஸ் எனர்ஜி, பயோஃபியூல். இதையும் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இது எல்லாமே தெளிவாக பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்க, என்வைரன்மெண்ட். ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சர், மெடிசன், இண்டஸ்ட்ரி, என்வைரன்மெண்ட். பயோரெமிடியேஷன், ஃபைட்டோரெமிடியேஷன், வேஸ்ட் ட்ரீட்மெண்ட், பொல்யூஷன் கண்ட்ரோல், பயோஎனர்ஜி. பயோரெமிடியேஷன் என்ன? நான் வந்து லிவிங் ஆர்கனிசம் யூஸ் பண்ணி நிறைய பொல்யூஷன்ஸ் ரிமூவ் பண்ணுறேன். ஃபைட்டோனா பிளான்ட் யூஸ் பண்ணுறேன், அண்ட் வேஸ்ட் ட்ரீட் பண்ணுறேன், பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறேன், எனர்ஜி டெவலப் பண்ணுறேன். அவ்வளோதான்டா. கிளியர்? வணக்கம் ஜைலம் மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். அட்மின் வந்த ஜோமை கோச் ஜைலமண்ணா, வணக்கம். நிஜமா சார், தேங்க்யூ சார். நீங்கள் தரது ஃபுல்லாக ரீட் பண்ணால் போதுமா சார்? ரீட் பண்ணால் போதும் இல்லைடா, நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு இந்த கேள்விகள்லேருந்து அந்த கேள்விகளுக்குள்ளே கேள்விகள் கேட்கலாம். நான் எடுக்கிற கிளாஸில் வந்து அந்த கேள்வியை ஃபுல்லாக சொல்லும்போது அந்த கேள்விக்குள்ளேயே கேள்விகள் இருக்கும், அந்த கேள்வி கேட்பாங்க. ஸோ நீ கிளாஸை கவனிக்கணும், ஃபுல் லைவை பார்க்கணும். அப்போ தான் கிளாஸ் புரிஞ்சதை எழுத முடியும், அதை படித்தா எழுத முடியாது. என் கிளாஸில் நீங்கள் படித்தா எழுத முடியாது, ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், அப்போ தான் எழுத முடியும் உங்களால். சரியா? எஸ், எக்ஸ்பிளைன் பேசிக் கான்செப்ட் இன்வால்விங் பிடிசி. பார்த்துருவோமா? பயோவென்டிலேஷன் இஸ் அ டைப் ஆஃப் பயோரெமிடியேஷன். அவ்வளோதான் ட்ரேக், நீ பிடிச்சிட்ட, அவ்வளோதான் விஷயம். பயோவென்டிலேஷன் இஸ் அ டைப் ஆஃப் பயோரெமிடியேஷன், அவ்வளோதான். ஓகே, அடுத்து எக்ஸ்பிளைன் பேசிக் ஆன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஓகேடா, இது ரொம்ப முக்கியம்டா. இந்த பிடிசி கேள்வி பல டைம் கேட்பாங்க, எப்படினாலும் கேட்பாங்க. ஏன்னா பயோடெக்ல இது ஒரு கோரான கான்செப்ட். சரியா? பார்த்துருவோமா? ரெடியாக இருக்கீங்களா? 21 கிளியர் போட்டிங்கன்னா அடுத்து ஆரம்பிச்சிடுவேன். 21 கிளியர் போட்டிங்கன்னா அடுத்து கடற்கரை ஆரம்பிச்சிடலாம். 21 கிளியரா? 21 கிளியரா கைஸ்? கிளியர் போடுங்களா பார்ப்போம். ஓகே, வெரி குட். அப்போ பிடிசியோட அடிப்படைகள் என்னங்கிறது பார்க்க போறோம். பார்த்துருவோமா? பாருங்க, எக்ஸ்பிளைன் பேசிக் கான்செப்ட் இன்வால்வ் இன் பிடிசி. பார்த்துருவோமா? யா, இப்போ ஃபர்ஸ்ட் பிடிசி என்ன பண்ண போற? பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். அதாவது எனக்கு ஏதாவது ஒரு பார்ட், எனக்கு சீடு தான் வேணும் பிளான்ட் வளர்த்துறதுக்கு, இல்லை எனக்கு ஒரு பிளான்ட்டோட லீஃபோ, ஸ்டெம்மோ, விதையோ என்ன கிடைச்சாலும் போதும், நான் அதை வச்சு பிளான்ட்டை வளர்த்த போறேன். அப்போ கிடைக்கிறது என்னது? அது வந்து ஒரு டிஷ்யூ, இட் கேன் பி a ஸ்மால் பார்ட். அது இருந்தால் போதும் எனக்கு. அப்போது நான் அந்த பார்ட்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணும். நான் எடுக்கிறது ஸ்டெம்மாக இருக்கலாம், லீஃபாக இருக்கலாம், ஒரு நோடாக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். ஆனால் நான் சூஸ் பண்ணிட்டேன்னா அது பேர் எக்ஸ்பிளான்ட். ஓகே, வாட் ஐ ஆம் சூஸிங் ஸோ தட் இட் கேன் க்ரோ இன் டு பிளான்ட், த சூஸிங் திங் இஸ் கால்ட் ஆஸ் எக்ஸ்பிளான்ட். மண்டைகளை ஏற்றிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த எக்ஸ்பிளான்ட்டை நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணும். ஏன் நேரத்துக்கு ஸ்டெம் கிடச்சிருச்சு, எடு ஸ்டெம் தான் எக்ஸ்பிளான்ட். ஸ்டெம்மே கிடைக்கல சார், பரவாயில்ல லீஃப் எடு, எக்ஸ்பிளான்ட். அப்போ செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் அதை நான் ஐசோலேட் பண்ணும். கரெக்ட்? அந்த மொத்த பிளான்ட்லேருந்து அந்த சின்ன லீஃபை எடுத்து அதை குட்டி குட்டியாக மாற்றி அதை நான் ஐசோலேட் பண்ணி எடுக்கணும். முடிச்சாச்சு. அண்ட் அதுக்கு தேவையான ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் கண்டிஷன்ஸை கொடுத்து அதை வளர்த்த போகிறோம். ஓகே, பார்த்துருவோமா? நல்லா பாருங்கடா. லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ். ஃபஸ்ட்டு என்ன வேணும் உனக்கு? ஃபஸ்ட்டு கழுவணும். நீ என்னதான் பிளான்ட்ல இருந்து ஒரு லீஃபோ ஸ்டெம் எடுத்தாலும் அங்கேயும் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். மேபி இந்த ஆர்கானிசம் பிளான்ட்டுக்கு நல்லதாக இருக்கும், ஆனால் எக்ஸ்பிளான்ட்டுக்கு நல்லதாக இருக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் அதை வந்து லேபில் வளர்த்தும் போது அது எனக்கு கெட்டதாக மாறும். அப்போ நான் க்ளீன் பண்ண போகிறேன், எல்லாத்தையும் வாஷ் பண்ணுடா. நீ ஸ்டெம் எடுத்தீங்கன்னா ஸ்டெம் பண்ண நல்லா கழுவணும், கழுவிதான் போட முடியும். அதனால் நீ சோப்போட போடக்கூடாது, தண்ணி ஊற்றி தான். ஓகே, அண்ட் இப்போ அந்த பிளான்ட்டுக்கு தேவையான, அந்த எக்ஸ்பிளான்ட்டுக்கு தேவையான மீடியம் ப்ரிப்பரேஷன் ரூம் வேணும். அதுக்கு சோறு பண்ணும்ல, அதுக்கு தேவையான ரூமு, ஆட்டோக்ளேவ், பேலன்ஸ், பிஹெச் மீட்டர், பிஹெச் பார்க்கணும். அண்ட் இது பார்க்கணும். அது பேர் என்ன? ஆட்டோக்ளேவ்ங்கிறது என்னன்னா அதுக்கு தேவையான ஹீட்லாம் கொடுத்து அதை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்கு வேணும், அதெல்லாம் வேணும். அடுத்து ஹெப்பா ஃபில்டர்.
ஹெப்பா ஃபில்டருங்கிறது நான் வந்து இந்த பிளான்ட்டை வந்து ஒர்க் பண்ணுவேன்ல, இந்த எக்ஸ்பிளான்ட்டில் ஒர்க் பண்ணுவேன். இப்போ இந்த எக்ஸ்பிளான்ட்டை நான் ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு மாற்றுவேன். இப்போ மாற்றும் போது காற்று இந்த ஆர்கனிசம் ஒட்டிடுச்சுன்னா அப்போ நான் அது ஒரு க்ளோஸ்டு ஏரியாவில் ஒர்க் பண்ணுவேன். அப்போ அந்த க்ளோஸ்டு ஏரியாக்குள்ளே எவனும் வர முடியாது. ஏன்னா அங்கே ஹெப்பா ஃபில்டர்னு ஒரு பொருள் இருக்கும். அப்போ அந்த பொருள் என்ன பண்ணுவோம், எல்லா ஆர்கனிசமும் ட்ராப் பண்ணுவாங்க. அப்போ நான் ஈஸியாக ஒர்க் பண்ணேன். இப்போ எக்ஸ்பிளான்ட்டை வெளியே வைக்கலாம். நான் பாட்டுக்கு ஜாலியாக எக்ஸ்பிளான்ட் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் போய் வச்சு உருவாக்குறேன்னா அது போயிடும், கண்டாமினேஷன் ஆகிடும். ஓகே, அடுத்து கல்ச்சர் ஃபெசிலிட்டி. எனக்கு தேவையான டிகிரி செல்சியஸ், லைட்டு போட்டு போயிட்டு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எல்லாமே கொடுக்கும். பாருங்க, நான் அதை எடுக்கிறேன். இதுதான் எக்ஸ்பிளான்ட் எடுத்து போடுறேன். அது கேலஸாக மாறுது. அதை தனியாக நான் தண்ணிக்குள்ளே ஊற்றி அதை வளர்த்தும் போது பிளான்ட்லெட்டாக மாறிடுச்சு. அவ்வளோதான்டா விஷயம். புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? அடுத்த கேள்வி வந்துருச்சு பாருங்க. ரைட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிடிசி, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரோட அப்ளிகேஷன்ஸ் கேட்குறாங்க. பார்த்துருவோமா? டே பசங்களா வந்திருக்கலாம், ஃபர்ஸ்ட் லைக் போட்டுருங்கடா, மறந்துடாதீங்கடா. ஒரு 300 பேர் பார்த்துருக்கீங்க இப்போ இது வரைக்கும். எனக்கு மொத்த வியூஸ் காட்டுது 230 பக்கம் பார்த்துருக்கீங்க. சாரி 230 வியூஸ் பக்கம் பார்த்துருக்கீங்க. லைக் பாருங்க, 25 லைக் தான் போட்டிருக்கீங்க. ஓகே, வெரி குட், நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் வில் சி ரைட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கிளியர். அடுத்த கொஸ்டின் பார்த்துறோம். கிறிஸ்டல் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் சார். தேங்க்யூ ஆயிஷா. ஓகே, டோட்டிபொட்டன்சி கரெக்டா? டோட்டிபொட்டன்சி என்ன அர்த்தம்? அதுதான் பிரின்சிபிளே. சின்ன ஒரு டிஷ்யூ ஒரு முழு பிளான்ட்டா மாறுதுன்னா that has a capability called totipotency. Totipotency is a capability or the caliber to develop into a complete organism. Very good. Okay, super. Application of PTC பாருங்க. Improved hybrids. Obviously, how is it? Because எனக்கு தெரியும் எந்த பிளான்ட் வைக்கணும், நான் அதுக்கு ஏற்ற மாதிரி வளர்த்த போறேன். ஸோ ஹைபிரிட்ஸ் இம்ப்ரூவ் பண்ண போறேன். கரெக்ட். அண்ட் சிந்தட்டிக் சீட்ஸ், ஒன்றும் இல்லை, ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ், சிந்தட்டிக் சீட்ஸ் அதெல்லாம் பண்ணுவோம். அதுவும் பண்ணியாச்சு. டிசீஸ் ஃப்ரீ பிளான்ஸ், நான் உருவாக்குற பிளான்ட் டிசீஸ் ஃப்ரீயாக தான் கண்டிப்பாக பண்ணுவேன். அடுத்து அதுக்கு எப்படின்னா மெரிஸ்டம் கல்ச்சர். மறந்துடாதீங்க, இது ரொம்ப முக்கியம். மெரிஸ்டம் கல்ச்சர் என்னன்னா, நம்ம வந்து இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இருக்கும்போது அதெல்லாம் டிவைடிங் செல்ஸ். அப்போ அந்த டிவைடிங் செல்ஸில் நான் ஒரு பிளான்ட்டை வளர்த்துறதுனால என்ன ஆகும்னா, இந்த பிளான்ட் வளரும் போது டிசீஸ் ஃப்ரீயாக இருக்கும். எப்படி? ஒரு வைரஸ் அந்த பிளான்ட்டை அட்டாக் பண்ணுன்னா நிரந்தரமாக அந்த வைரஸ்க்கு இருக்கிறதுக்கு ஒரு செல் வேணும். இந்த வைரஸ் செல்லுக்குள்ள போகுது, உடனே செல் டிவைட் ஆயிடுது. அப்போ வைரஸால் தாக்கு பிடிக்க முடியல, அப்போ வைரஸ் இறந்து போயிடுது. அப்போ என்ன ஆகுது, இந்த பிளான்ட்டுக்கு கடைசி வரைக்கும் டிசீஸே வர மாட்டேங்குது. அதாவது டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட். கிளியர்? நம்ம தெளிவாகவே பார்ப்போம் கண்டிப்பாக. ஓகே, கண்டிப்பாக நம்ம அது பார்ப்போம். ஏன்னா நம்ம இந்த ஹையர் மார்க்ஸில் ப்ரீஃப் ஆன்சர்ஸில் பார்க்கும்போது அடுத்த 5 மார்க்ஸில் கண்டிப்பாக பார்ப்போம் அந்த கொஸ்டின். சரியா? அதனால் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலாம், பட் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ஸ் பிளான்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஹெர்பிசைடு, ஹீட் டாலரன்ஸ் எல்லாம் கொடுக்கும் இந்த பிளான்ட்டுக்கு. அண்ட் மாஸ் பிளான்ட்லெட்ஸ் நிறைய பண்ணலாம், ஏன்னா நிறைய பிளான்ட்லெட்ஸ் உருவாக்கலாம். செகண்டரி மெட்டபிளைட்ஸ், ஃபார்மா காஸ்மெட்டிக். அதாவது இந்த பிளான்ட் மூலமாக என்ன பண்ணலாம்னா, எனக்கு இந்த பிளான்ட்லேருந்து ஒரு பொருள் கிடைக்குது. ஃபார்ஸே சின்ன ஒரு ஆல்கலாய்டாக இருக்கலாம், ஒரு ரெசின் எதுனாலும் இருக்கலாம், நான் வளர்த்துறேன். அப்போ இந்த பிளான்ட் எனக்கு நிறைய வேணும். அப்போ நான் என்ன பண்ணலாம், ஈஸியாக இந்த பிடிசி டெக்னிக் மூலமாக சின்ன ஒரு இலை இருந்தால் போதும், என்னால் ஆயிரக்கணக்கில் பிளான்ஸ் வளர்த்தலாம். அப்போ பிளான்ஸை வளர்த்திட்டு ஈஸியாக எனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை எடுத்து தரலாம். கிளியர்? புரிஞ்சுதா மக்களே? ஈஸியாக இருக்கா? 22 clear. Okay, 23 clear. Text பண்ணுங்க பாப்போம். Hello sir. Hello Preeti 7126. Hello Preeti. Watching without liking is injurious to sir. Kindly. இதே எனக்கு இந்த மாதிரி ஐடியா வர மாட்டேங்குது. உங்ககிட்ட பேசாம ஐடியா கேட்கலாம் போல, லைக் போட வைக்க. ஓகே, டோட்டிபொட்டன்சி, டிஃபரன்சியேஷன், ரீடிஃபரன்சியேஷன். ஃபேண்டாஸ்டிக். அதேதான் மூல்யா. ஹாய் சார். வெள்ளே. ஹலோ சகாயம். ஹலோ. 23 clear. அடுத்து பார்த்துருவோமா? ரெடியாக இருக்கீங்களா? எஸ். டிஃபரன்ஸ் பிட்வீன் synonymous and non-synonymous mutation. சாரி அமுல்யா, சாரி. கொஞ்சம் டைம் இருக்கும் அமுல்யா. யா. ஓகே, சூப்பர், கிளியர். அடுத்த கேள்வி. சினானிமஸ் என்றால் என்ன, நான் சினானிமஸ் என்றால்? டே பசங்களா, நீங்கள் எனக்காக 7:20 வரைக்கும் ஹோல்டு பண்ணிட்டீங்க. 24 கொஸ்டின் படிச்சிட்டீங்க. இன்னும் 10 minutes ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா 30 கொஸ்டின் முடிச்சிருவீங்க. 2 marks நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அடுத்து நீங்கள் கூட படிக்கலாம். அண்ட் நாளைக்கு காலை அதே மாதிரி 10 மணிக்கு கண்டிப்பாக வந்துருங்க பசங்களா. 10 மணிக்கு நம்ம ஜாலஜி பார்க்க போகிறோம். அண்ட் ஈவினிங் 6 மணிக்கு திருப்பி பாட்னி, அடுத்த நாள் திருப்பி ஜாலஜி, அப்புறம் 1 mark. ஓகே, 5 செஷனில் இன்னைக்கு ஒரு செஷன் முடிய போகுது. 4 செஷன். தயவு செஞ்சு ஃபுல்லாக வந்துருங்க. கண்டிப்பாக சென்டம் வாங்குறோம். ஓகே, கவலைப்படக்கூடாது. ஓகே, அடுத்து பார்ப்போமா? I am not Preeti, I am Priti. Okay, Priti. Yes, Priti. Sorry for pronouncing it wrong. Priti. Because I have also faced this issue. எனக்கு என் பேர் பார்த்தீங்கன்னா இதே என் பேர். இது ஏன் திரும்பி இப்படி பிரச்சனை சொல்கிறேன் நான்? இந்த பேரை வந்து ஷைனின்னு படிப்பாங்க. என் பேர் வந்து ஷைன் சைமன் இருக்கு. ஆக்சுவலி ஷைனின்னு படிச்சுருவாங்க. இது எந்த அளவுக்கு ஃபன்னா,
நான் வந்து சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்டாண்டர்ட் ஞாபகம் இல்லை, ஒரு செஸ் காம்படிஷன் போயிருந்தேன். சரியா, காம்படிஷன் போயிருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து செஸ்ஸுக்கு ஆடினேன். அப்போ நிறைய பேர் தெரிஞ்சு ஒரு 50 பேர் இருந்தாங்க, 50-60 இருந்தாங்க. அதில் வந்து கேட்டகரி வைஸாக பிரித்து ஆடிட்டு இருந்தோம். நான் ஃபஸ்ட்டு 15வது போர்டு ஆடிட்டு இருந்தேன். ஆடி கடைசி செகண்ட் போர்டு ஆடிட்டு இருக்கேன். ஆனால் நான் ஒரு மேட்ச் தோத்துட்டேன். மொத்தம் 5 மேட்ச்சில் நான் என்ன பண்ணுறேன், 4 மேட்ச்சை ஜெயிச்சிருக்கேன். கடைசி மேட்ச் ஆடிட்டு இருக்கேன். ஆனால் செகண்ட் போர்டு ஆடிட்டு இருக்கேன். எனக்கு ஒரே டவுட்டு, செகண்ட் போர்டு ஆட விட முடியாது, மினிமம் ஒரு 5வது போர்டு 10வது போர்டு ஆடணும். அப்போ ஃப்ரெண்டில் போய் கேட்டேன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரில, அப்படி விட்டேன். அப்படி திடீர்னு பாய்ஸில் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாரும் பேரும் கூப்பிட்டாங்க, என் பேர் கூப்பிடவே இல்லை. எனக்கு ஒரு சோகமாயிருச்சு. அப்படி உட்காந்துருக்கேன். கேர்ள்ஸில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஷைனி அப்படின்னு கூப்பிட்டானுங்க. இப்படியே ஸ்டேஜில் கூப்பிட்டாங்க எல்லாரும் முன்னாடியும். கேர்ள்ஸில் ஃபர்ஸ்ட் வாங்கினது ஷைனி அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ ஷைனின்னு பார்க்குறாங்க, யாருமே வர மாட்டேங்கிறாங்க. எனக்கும் தெரில. அப்போ ஷைனி சைமன் ஃப்ரம் என் ஸ்கூல் பேர் சொல்கிறாங்க. அவ்வளோதான், என்ன பண்ணுறேன்னே தெரில. நான் போய் நிற்கிறேன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கேர்ள்ஸ்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுறது தெரில. ஸோ அதனால் எனக்கு அந்த பேர் தப்பாக படிக்கிறது புரியும். சரியா, ஓகே. பிரித்தி, ஐ வில் நாட் கால் யூ பிரீத்தி, யூ பிரித்தி. ஓகே, ஓகேடா, ஃபைன். இப்போ நல்லா பாருங்க, synonymous or non-synonymous பார்த்துருவோமா? Synonymous பாருங்க, the mutation that changes one codon for an amino acid into another codon for that same amino acid are called synonymous. அதாவது இதுக்கு அந்த பருத்தி மூட குடவுன்ல இருந்துக்கலாம் மாதிரி silent mutation. Synonymous என்றால் நல்லா கவனிங்க, synonymous or silent mutationனா நான் என்ன பண்றேன், ஒரு கோடானை அனுப்பி ஒரு அமினோ ஆசிட் உருவாக்குறேன். For say UUU அனுப்பி phenyl alanine உருவாக்குறேன். ஓகே, இப்போ அந்த UUUக்கு பதிலாக UCGன்னு போகுது. அதுவும் ஃபினைல் அலைன் தான் கோட் பண்ணுதுன்னு வச்சுப்போமே. அப்போ இவன் மியூட்டேஷன் நடந்தால் என்ன, நடக்காட்டி என்ன? அதுதான் இந்த சினானிமஸ் ஆஃப் சைலண்ட் மியூட்டேஷன். கோடான் மாறிடுச்சு, ஆனால் அமினோ ஆசிட் சேம். ஓகே, ரெடி? அடுத்து பார்த்துருவோமா? Drake aims to be a director sir, அதனால டயலாக் பண்ணிட்டு வரும் நிறைய. வெரி குட், நைஸ் சார். செஸ் ப்ளே பண்ணுவீங்களா? அது பண்ணுவோம்டா, செஸ் ஓரளவுக்கு ஆடுவேன். ஸோ ஒரு மேட்ச் செஸ் பிளேக் அண்ட் ட்ரேக் கூட போடுங்க சார். போட்டுருவோம், நீங்கள் வாங்க, எல்லாம் போட்டுருவோம். இல்லை லெக்சர்ஸில் ஐடி தான் அனுப்பிவிடுங்க, மேட்ச் அனுப்பிவிடுறோம், ரெக்வெஸ்ட் அனுப்பிவிடுவோம், ஆடுவோம். ஓகே, ஸோ த மியூட்டேஷன் வேர் த கோடான் ஃபார் ஒன் அமினோ ஆசிட் இஸ் சேஞ்ச் இன்டு அ கோடான் ஃபார் அனதர் அமினோ ஆசிட் இஸ் கால்ட் மிஸ்சென்ஸ் ஆஃப் சினோனிம்ஸ். இப்போ நான் அங்கே என்ன ஆகுது, கோடான் மாறுதுடா, ஆனால் அமினோ ஆசிட் சேம் தான். இங்கே கோடான் மாறுது, அதனால் அமினோ ஆசிட் மாறிடுச்சு. இது தவறான விஷயம். அதனால் இது என்னது, சினோனிம்ஸ் ஆர் மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன். இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சு எனிபடி ஹேவ் எனி டவுட்? இஸ் திஸ் கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? டவுட் இருக்கா யாருக்காவது? அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, 24 கிளியர் போட்டுங்க. 5 கேள்விடா, 5 கொஸ்டின். 5 கொஸ்டின் உங்கள் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கிளியர். 5 கொஸ்டின். ஆமாம் சாடி, பெல்லாமி காணும், பெல்லாமி பிடிச்சி இழுத்துட்டு வாங்கடா, அவங்களுக்கு காணும். எஸ், இண்டோரில் 2 கேம், டிடி ஆடுவேன், டேபிள் டென்னிஸ் ஆடுவேன், செஸ் ஆடுவேன், ரொம்ப பிடிக்கும். நோ டவுட், சூப்பர். 5 கொஸ்டின் முடிச்சிருவோம். பார்த்தீங்களா, போனுக்கு என்ன சொன்னமா வந்துருச்சா? போனுக்கு கொஸ்டின் பார்த்துருவோமா? யா, பாருங்க. A sticky covering found on the surface of the pollen that helps to attract insects. போலனுக்கு சுற்றி வெளியே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது என்ன பண்ணும், ஸ்டிக்கியாக இருக்கும். அது என்ன பண்ணும், கலராக ஸ்டிக்கியாக அட்ராக்டிவாக இருக்கும். அப்போ இன்செக்ட்ஸ் வந்தோன்னே என்ன ஆகும், யாரா வந்து அப்படியே அட்ராக்டே ஒட்டிடும். அதுதான் இந்த பாயிண்ட். A sticky covering found on the surface of the pollen that helps to attract insects. அப்போ இன்செக்ட்ஸ் வந்து உட்கார்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிடும்ல. ஓகே, அப்போ இன்செக்ட்ஸ் என்ன பண்ணும், அழகாக ஒரு சீட் எடுத்து வருது பாலினேஷன் மூலமாக. அப்படியே வந்து சீடை கீழே ட்ராப் பண்ணும்போது இந்த போலனில் ஒட்டிக்கும். ஆனால் இந்த போலன் என்ன பண்ணும், இன்செக்டில் ஒட்டும். கால் ஒட்டும்போது இன்செக்ட் பறந்து போகும்போது போலனு கூட சேர்ந்து பறந்து போய் அந்த பிளான்ட்டுக்கு தேவையான ஸ்டிக்மாவில் விழுந்துடும். ஓகே, கிளியர்? ஓகே, நல்லா கவனிங்கடா, டீச் பண்ணுறேன் கேளுங்க. 24 பிளாஸ்டர், 24 கிளியர். ஓகே, அமுல்ல உங்களுக்கு டவுட் இருக்கு கேளுங்க, நல்லா கவனிங்க. ஒன்று சினானிமஸ், இன்னும் நான் சினானிமஸ். சினானிமஸ் என்றால் ஜென்ரல் என்ன நடக்கும், ஒரு அமினோ ஆசிட் வரணும்னா ஒரு கோடான் வரணும். யூன்னு ஒரு கோடான் வந்துச்சுன்னா ஃபினைல் அலனைனுங்கிற அமினோ ஆசிட் வரும். ஓகே, இது ஜென்ரல் சினாரியோ. இப்போ இந்த சினானிமஸ் என்ன ஆகும்னா, யூக்கு பதிலாக யூசிஜின்னு வருது. அப்போ யூக்கு ஃபினைல் வர வேண்டிய இடத்துல யூசிஜி போட்டால் என்ன வருது, அப்போவும் ஃபினைல் தான் வருது. கோடான் மாறிடுச்சு, ஆனால் சேம் அமினோ ஆசிட். அப்போ அது வந்து சினானிமஸ் ஆர் சைலண்ட் மியூட்டேஷன். புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்க, நான் சினானிமஸ் மியூட்டேஷன். இப்போ கோடான் மாறிடுச்சு, அமினோ ஆசிடும் மாறிடுச்சு, அப்போ நமக்கு அது ஆபத்து. ஸோ தே ஆர் மிஸ்சென்ஸ் ஆர் நான் சினானிமஸ் மியூட்டேஷன்.
புரிஞ்சுதா? அமுல்யா ஓகே வாடா? எல்லோ ஒரு ஆரஞ்சு கலர் என்னதுடா? சாரி வர 5 minutes ஆகுமா? ஓகே, நம்ம அதுக்குள்ள முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். சரியா? கிளியரா? அடி இது ஓகேவா? 25 பார்த்துருவோமா? 25 பார்த்தாச்சு. 25 கிளியரா? ஓகே பசங்களாம் புரிஞ்சுதா? ஓகே அடுத்து பார்த்துருவோமா? ஓகே கிளியர். ஓகே சூப்பர்டா. கரெக்ட். It also attracts insects and protects damages from UV radiation. Very good. Fantastic da. Okay. Name the different types of hydrophytes. Hydrophytes types. இதெல்லாம் ஈஸி da. Plants living in water or wet places subdivided by water air relation. இதுதான் plants. Hydrophytes என்றால் அவங்க வந்து plants. Obviously phytes plants. Hydro water. அப்போ வாட்டரி ஆர் வெட் ஏரியாவில் வாழக்கூடிய பிளான்ஸ் வந்து நம்ம பிரிச்சிருக்கோம் அவங்களோட லொக்கேஷன், அவங்களோட அரேஞ்ச்மெண்ட் பேஸ் பண்ணி. அதுதான் ஹைட்ரோஃபைட்ஸ். பார்த்துருவோமா? ஓகே, ஸோ கேட்டகரிஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஃப்ளோட் ஆன் சர்ஃபேஸ், கான்டாக்ட் வாட்டர் ஏர் நாட் சாயில். புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ ஃப்ளோட்டிங்னா அப்படியே மிதக்கு. நல்லா இமேஜின் பண்ணுங்க, கண்ணை மூடி தண்ணியில் விழுந்து அப்படியே மிதந்தா எப்படி இருக்கும்? நம்ம முங்க மாட்டோம், ஆனால் மிதப்போம் அப்படியே. நான் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப டென்ஸ்டாக இருக்கேன், ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும், கோவம் வந்து இது பண்ணுவேன், கண்ணை மூடிட்டு அப்படியே மல்லாக்கா அப்படியே தண்ணியில் படுத்தும்போது யோசிப்பேன். பிகாஸ் நான் ஸ்விம்மிங் பண்ணும்போது யோசிப்பேன், அப்படியே படுத்து ஜாலியாக இருக்கும், ஆனால் அப்படியே யோசிப்பேன். அப்போ அந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ளோட்டிங், எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை, சாயில் கனெக்ஷன் இல்லை, ஏர் மட்டும் இருக்கும், ஆனால் அப்படியே மிதப்பேன். அதான் ஃப்ரீ ஃப்ளோட்டிங். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க, எக்கோனியா பிஸ்டியா உல்ஃபியா. ஓகே, அண்ட் இங்கே பாருங்க ரூட்டட் ஃப்ளோட்டிங். இப்போ என்ன ஆகுதுன்னா ரூட் ஆயிடுச்சு, கீழே ஒரு பக்கம் ஒட்டி இருக்கு, ஆனாலும் மிதக்கிறேன். ரூட்ஸ் இன் மட், லீவ் ஃப்ளவர்ஸ் ஃப்ளோட் ஆன் சர்ஃபேஸ், கான்டாக்ட் சாயில் வாட்டர் ஏர். இதெல்லாமே ஷார்ட்டாக ஞாபகம் எழுதி கிடக்குது இப்போலாம். சரியா? பாருங்க, ரூட்ஸ் இன் மட், ரூட்டட்ரா. அப்போ மேலே என்ன வரும்? லீஃபு, ஃப்ளவர், ஃப்ரூட் எல்லாம் மேலே வரும். ஓகே, ஃப்ரூட் இல்லை, ஃப்ளவர்லாம் மேலே வரும். அண்ட் கான்டாக்ட் என்ன இருக்கு? சாயில் கான்டாக்ட் இருக்கு, வாட்டர் கான்டாக்ட் இருக்கு, ஏர் கான்டாக்ட் இருக்கு. அவ்வளோதான். எக்ஸாம்பிள் பார்த்து அடுத்து பாருங்க, சப்மர்ஜ்டு ஃப்ளோட்டிங். கம்ப்ளீட்லி சப்மர்ஜ், நோ சாயில் ஏர் கான்டாக்ட். ஃபுல்லாக முங்கிருச்சு, ஃப்ளோட்டிங் இல்லை, ஃபுல்லாக முங்கிருச்சு, அங்கேயும் தொடரல இங்கேயும் தொடரல. அப்போ கீழே ஃபுல்லாக முங்கி அப்படியே ஸ்லோவாக மிதக்கும், மேலே மிதக்காது, கீழே உள்ள முங்கி மிதக்கும். ஓகே, இது புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க, ரூட்டட் சப்மர்ஜ்ட். கம்ப்ளீட்லி சப்மர்ஜ், ரூட்டட் இன் சாயில், நோ ஏர் கான்டாக்ட். நம்ம ப்ரீவியஸாக பார்த்த சப்மர்ஜ் என்னது? கீழே நல்லா முங்கி இருக்கு, வெளியே காற்று வர மாட்டேங்குது, கீழே ரூட்டும் அட்டாச் ஆகல, சாயில் கான்டாக்டும் இல்லை, தண்ணி மட்டும் தான் இருக்கு. இந்த ரூட் சப்மர்ஜ்னா ரூட்டோட கீழே முங்கி இருக்கு ஃபுல்லா. அப்போ ஏர் கான்டாக்ட் இல்லை, சாயில் கான்டாக்ட் இருக்கு, ஏன்னா ரூட் இருக்கு, வாட்டர் கான்டாக்ட் இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் ஹைட்ரில்லா, வேலிஸ்னேரியா, ஐசேட்ஸ். ஓகே, இதை வந்து ஹெச்ஐவி ஞாபகம், ஹெச்ஐவி. ஓகே, ஹைட்ரில்லா, ஐசோயிட்ஸ், வேலிஸ்னேரியா. அடுத்து பாருங்க, ஆம்பிபியஸ்னாலே அங்கே இங்கே இருக்கிறது. அப்போ ரூட்டட் எமர்ஜென்ட் பாருங்க, அடாப்டட் டு அக்வாட்டிக் டெரஸ்ட்ரியல் லைஃப், க்ரோஸ் இன் ஷாலோ வாட்டர். ஷாலோ வாட்டர்னா சன்லைட் வரக்கூடிய தண்ணிடா. ஓகே, அப்போ சன்லைட் வரக்கூடிய தண்ணினா அந்த தண்ணியில் நிறைய சன்லைட் கிடைக்கும், அப்படி வரக்கூடிய. எக்ஸாம்பிள் ரானிகுலஸ், டைஃபா, சாகிச்சேரியா. ஓகே, அவ்வளோதான். கொஸ்டின் புரிஞ்சுதா? 26 புரிஞ்சுதா? 26 கிளியர் பண்ணுங்க பார்ப்போம். வெற்றிகரமாக பசங்க நீங்கள் சூப்பராக 26 கொஸ்டின் முடிச்சிட்டீங்க. ஓகே, இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கண்டினியூஸாக இருந்தது ட்ரேக் இருந்தா, அப்புறம் யார் இருந்தா, அப்புறம் மாஃபியாக்கள் இருந்தாங்க, வேற எல்லாமே பாதியில் கலந்துட்டாங்க. சூப்பர், இது கிளியரா? சார் என்ன எக்ஸாம்பிள் நீங்க மறக்காது, வேற லெவல் போங்க. அவ்வளோதான்டா, அடி தெளிவாக எழுதுறோம், அடிச்சா சென்டம், அவ்வளோதான். சரியா? ஓகே, ஸோ 26 சிறப்பாக முடிச்சாச்சு. அடுத்த கேள்வி பார்த்துருவோம். எஸ், ஓசோன் ஹோல் என்ன பார்த்துருவோம். ஓகே, ஓசோனில் ஓட்டை அப்படி என்றால் என்ன பார்த்துருவோமா? The ozone shield is being damaged by chemicals released on Earth's surface, notably the CFC, chlorofluorocarbon, widely used in refrigeration, aerosols,
கெமிக்கல்ஸ் யூஸ்ட் as cleaners in many industries. ஒன்றும் இல்லைடா, நமக்கு நம்ம சுற்றி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஓசான் ஒரு அழகான ஒரு லேயர் இருக்குது. இந்த லேயர் என்ன பண்ணும், சன்லைட்டு நம்ம உடம்புக்கு அதாவது அர்த்துக்குள்ளே வர விடாமல் தடுக்கும். வர விடாமனா அந்த ரேடியேஷனை வர விடாமல் தடுக்கும். அந்த வந்துச்சுன்னா நம்ம கேன்சர் வந்துடும். அப்போ தடுக்கிறது இந்த ஓசான். அப்படிப்பட்ட இந்த ஓசான்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், ரெஃப்ரிஜரேஷன், ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறதுனால, ஏசிஸ் யூஸ் பண்ணுறதுனால, ஏரோசோல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது, அந்த இடத்துல ரப்சர் ஆகுது. அப்போ அந்த ஓசான் லேயரோட திக்னஸ் அப்படியே கம்மியாகி வருது. அப்போ திக்னஸ் கம்மியாக ஒரு கடத்தில் என்ன ஆகும், ரேடியேஷன் உள்ளே வரது ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். அப்போ பீப்புள் உள்ளே இருக்கிற எல்லாருமே மாட்டுவோம், எல்லாருக்குமே கேன்சருங்கிற பிரச்சனை வரும். ஓகே, ஸோ தி டிக்ளைன் இன் தி திக்னஸ் ஆஃப் தி ஓசான் லேயர் ஓவர் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் கால்ட் ஓசான். ஓகே, அப்போ அந்த திக்னஸ் கம்மியாகும். நீ நினைக்கிற மாதிரி ஓட்டை இல்லை, அந்த திக்னஸ் கம்மியாகிறது ஓசோன் ஹோல்னு சொல்கிறோம். சரியா, கிளியர், புரிஞ்சுதா? கிளியர், சூப்பர். ஆயிஷா கிளியர், சாய்மி கிளியர், அமுல்யா கிளியர். அமுல்யா நீங்களும் இருக்கீங்களா? கரெக்ட், நீங்களும் இருந்தீங்க, சாரி, கரெக்ட். இது ஓசோன் டிப்ரெஷன் செகண்ட் டைம்னு கேட்டாங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, லாஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம்டா பசங்களா. லாஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் வெறித்தனமாக முடிச்சிட்டோம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம், ரிவிஷன் பண்ணிவிட்டு அழகாக நிம்மதியாக அடுத்து படித்து தூங்க வேண்டியது. அது கண்டிப்பாக மறக்காது. ஓகே, அது நான் கேரண்டி தரேன். ஆஸ் எ பயாலஜி ஃபேக்கல்ட்டி, மூளையை பற்றி படித்த ஃபேக்கல்ட்டியாக சொல்கிறேன், மறக்கவே மறக்காது. ஓகே, வாட் இஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் பார்ப்போமா? Organic farming is an alternative agriculture system which originated early in the 20th century in reaction to rapidly changing farming practices. ஆர்கானிக் ஃபார்மிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்லா காசு தரக்கூடிய ஒரு ஃபீல்டு, நல்லா செலவு பண்ணியா நமக்கு வெஜிடபிள்ஸ் கிடைக்குங்கிற ஃபீல்டு. இது என்ன, இது ஆக்சுவல் கான்செப்ட் தெரியுமாடா? நம்ம நிறைய தரமற்ற உணவுகள் உருவாக ஆரம்பிக்கும் போது இல்லை நம்ம உணவோட தரத்தையும் கம்மி பண்ணுறோம், சாயிலே பிரச்சனை பண்ணுறோம், அதனால் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம காஸ்ட்லியாக பண்ணாலும் நல்லா பண்ணுவோன்னு உருவாக்குனது இந்த ஆர்கானிக் ஃபார்மிங். ஓகே, 20th century பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணி, இட் இஸ் a production system that sustains the health of the soil. பார்த்தீங்களா, சாயில் ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணும். எக்கோசிஸ்டம் அண்ட் பீப்புள் என்னன்னா, இந்த சாயிலில் தேவையில்லாத பெஸ்டிசைடு அது இதில் போட்டு சாயில் நாஸ்தி பண்ணாமல் சாயிலுக்கு ஏற்ற வளங்கள்லாம் கொடுத்து அதுக்கு ஏற்றி வளர்த்தனால அது காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் அது ஒரிஜினலாக ஆர்கானிக் ஃபார்மிங் இல்லைன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும், ஏன்னா ஏமாற்றுவானுங்க. சரியா, it relies on ecological processes, biodiversity and cycles adapted to local conditions rather than the use of inputs with adverse effects. அதாவது பொறுமையாக இந்த நேச்சருக்கு ஏற்ற மாதிரி இது வளர்த்துவாங்க. அதை விட்டுட்டு நிறைய கெமிக்கல்ஸில் போட்டு சீக்கிரம் வரும், ஆனால் நிறைய கெமிக்கலோட வருங்கிற மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அதுதான் இந்த பாயிண்ட். ஓகே, அடுத்து பார்ப்போமா? 29 பார்ப்போமா? எனக்கு டவுட் இருக்கா யாருக்காவது? Anybody is having any doubt, my dear students? $27 blaster. இது வேற சுத்துதே. டாப்சன் யூனிட்ஸ். டாப்சன் யூனிட் என்னன்னா, இந்த ஓசோனோட கான்சன்ட்ரேஷனை செக் பண்ணக்கூடிய யூனிட்ரா. கரெக்ட், அதுவும் போடலாம், அந்த பாயிண்ட் எழுதிக்கலாம், தப்பில்லை. ஓகே, பார்க்கலாம் சார், வெரி குட். ஓகேடா, லாஸ்ட் பிஃபோர் கொஸ்டின் வந்துட்டோம்டா. லாஸ்ட் பிஃபோர் கொஸ்டின்டா. உண்மையிலே வேற லெவல் பசங்களா. நீங்கள் இருந்து ரெகுலராக கண்டினியூஸாக பார்த்துருக்கீங்க. இதுக்கான ஹார்ட் ஒர்க்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, 28 பார்த்துருவோமா? ஓகே, சூப்பர். 27 இல்லடா, அம்முலே நான் அதை பார்த்துட்டேன், நீங்கள் மாட்டிட்டீங்க, நான் பார்த்துட்டேன். வாட் இஸ் ஜீன் மேப்பிங் அண்ட் யூசஸ்? பாவம், அவரே கன்ஃபியூஷன் சொல்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. சரி, ஓகே. Genes arranged linearly on a chromosome at specific locations called locus. Gene mapping என்றால் என்ன? அதுக்கு நீங்கள் ஜீன் எங்கே அரேஞ்ச் ஆயிருக்கு, ஜீன் ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட்ல இருக்குது, அந்த பாயிண்ட் பேர் லோக்கஸ். அதை வச்சு என்ன பண்ண முடியும், என்னன்னாலும் பண்ணலாம். ஜெனட்டிக் மேப்பிங், டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஜீன் பொசிஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் adjacent genes. நான் என்ன பண்ணலாம், அழகாக அந்த ஜீன் மேப்பிங் டெக்னிக் மூலமாக அந்த ஜீன்ஸோட பொசிஷன்ஸை கண்டுபிடிக்கலாம். அப்போ ஒரு ஜீனுக்கு இன்னொரு ஜீனுக்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குது, அதை வச்சு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. கரெக்டாக இல்லையா? அது எப்படி ஒட்டி வருதா, ஒட்டாமல் வருதா, தூரமாக வருதா, தள்ளி வருதா, ஃப்ரீக்வன்சி எல்லாமே கண்டுபிடிக்கலாம். டிஸ்டன்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி ஆல்சோ கால்ட் அஸ் லிங்கேஜ் மேப். அப்போ ரீகாம்பினேஷன் தெரியும் நமக்கு. என்னது, நான் ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்து அப்படியே இப்படி பண்ணுறேன், ஷஃபிள் பண்ணும்போது நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அதே மாதிரி இந்த குரோமோசோம்ஸ் என்ன பண்ணும், அப்படியே ஷஃபிள் பண்ணும்போது நிறைய ரீகாம்பினேஷன்ஸ் உருவாக்கும். அப்போ அந்த ரீகாம்பினேஷன்ஸ் எப்படி உருவாகுதுன்னா, ஒரு ஜீனோட ஸ்பேஸ் பொறுத்து. ஒரு ஜீனுக்கும் இன்னொரு ஜீனுக்கு ஒரு இடம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல 4.5னா 4.5 ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி வர வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அது என்ன பண்ணலாம், ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடலாம், ரீகாம்பினன்ஸே கண்டுபிடிச்சிடலாம்.
Okay, so developed by Alfred H. Sturtevant, Morgan student 1913, provides clues about gene locations on chromosome. Correct? Gene location chromosome அழகா தெளிவா நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிரும். கரெக்ட்டா? லாஸ்ட் क्वेश्चन பாத்துறோமா? லாஸ்ட் क्वेश्चन எழுதிட்டீங்களா? இதுக்கு அப்புறம் நீங்களும் ஃப்ரீ, நானும் ஃப்ரீ. கரெக்ட்? நீங்க என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ண வேண்டாம். குயிக்கா அந்த நோட்ஸ் வாங்கிட்டு ரிவிஷன் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டா அடுத்து படிங்க. வேற எதுவும் வேண்டாம். Draw the diagram of different types of play. பாத்துறோமா? லாஸ்ட் क्वेश्चन ரெடி இருக்கீங்களா? Are you guys ready? அடுத்து பாத்துறோமா? ரெடி இருக்கீங்களா? நாங்க உட்கார்ந்து பார்க்குறோம் சார். நீங்க ஆல்மோஸ்ட் 2 hours எனர்ஜியோட நின்று நடத்துறீங்க சார். உங்களுக்கு ஒரு சல்யூட். தேங்க்யூ. பட் தட் இஸ் ஹவ் வி ஆர். அதுதாங்க பண்ணி ஆகணும். லைட்டாக கால் வலிக்குமா? ஏன்னா நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க, நீங்கள் 6 மணிக்கு தானே பார்க்குறீங்க. ஆனால் காலையில் நாங்கள் இங்கே இருக்கோம். காலையில் வேலை முடிச்சுட்டு 6 மணிக்கு வரும்போது லைட்டாக கால் வலிக்கும். அப்போ நடந்துடும். அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்? கால் வலி வந்து தெரியாது, அது ரேடியேட்டாக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஆனால் நமக்கு என்னடா, நமக்கு வந்து 3 நாள் தான் ஹாஃப் இயர்லிக்கு. அப்போ அந்த ஹாஃப் இயர்லி மட்டும்தான் மண்டைக்குள்ளே இருக்குது. ஹாஃப் இயர்லி எப்படியாவது நல்லா அடிச்சிடணும். ஓகே, தட் இஸ் ஒன்லி திங். ஓகேடா, ஓகே சூப்பர். பார்த்தீங்களா, ட்ரேக்கெல்லாம் படுத்துட்டு தான் பார்ப்பேன். ஜாலி காய். ஓகே, இது டயக்ராம் தான், ரொம்ப ஈஸி டயக்ராம்டா. பாருங்க, டைசோமி நார்மல் டிப்ளாய்ட், மோனோசோமி 2n-1, டபுள் மோனோசோமி 2n-1 -1, நல்லிசோமி 2n-2. இந்த மேலே டயக்ராம் மட்டும் பாருங்கடா. இப்போ இங்க எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கு. அப்போ அது டிப்ளாய்ட். ஓகே, இப்போ இந்த 3 ரோல ஒருத்த மட்டும் இல்லை. அப்போ அது 2n-1. 2n-1 இங்க பாருங்க, 2n-1 -1. ஒரே இடத்துல 2 போயிடுச்சுன்னா அது -2ன்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல ஒன்று போயிடுச்சு, இன்னொரு இடத்துல இன்னொரு போயிடுச்சு. அப்போ ஒரு இடத்துக்கு -1, இன்னொரு இடத்துக்கு -1. இவ்வளோதான விஷயம், மறக்க கூடாது. சரியா? ஓகே, இப்போ நல்லா பாருங்க. இது பாருங்க, ட்ரைசோமி அதே மாதிரி இருக்கு. இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, இப்படி இருந்துச்சுன்னா 2n +1 இங்க இருக்கா. அப்போ இவன் வந்து 2n+1. இப்போ இங்கேயும் ஒன்று இருக்கு, இங்கேயும் ஒன்று இருக்கு. அப்போ 2n+1 +1. இப்போ ஒரே இடத்துல 2 இருக்கு. அப்போ 2n+2. ஒரே இடத்துல 3 இருக்கு. அப்போ 2n+3. ஓகே, கிளியரா? இப்போ நல்லா கவனிங்கடா. இதுக்கு என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஃபாஸ்ட். இதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா ஃப்ரீ. அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா வேலை முடிச்சு. 2n கரெக்டாக சொல்லணும். மாஃபியாக்கள் கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். நீங்க சொன்னதுக்கு இதுதான் ஆன்சர். இதுதான் 2n+2. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 4n+2 வராதே. தம்பிகளா, இங்க 2 வந்தனால +2 சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இங்க 2 இருக்கு. அப்ப +2 அவ்வளவுதான். ஓகே, 2n+2 +2 கரெக்ட். அவ்வளவு விஷயம். சரியா? இப்போ இப்படி வச்சு என்ன பண்ணுவீங்க? இங்க பாருங்க, இங்க இருக்கு பாரு. இங்க டபுள் ட்ரைசோமி தெரியுதா? 3 3 2. இந்த இடத்துல ஒன்று எக்ஸ்ட்ராவா இருக்கு, இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா இருக்கு. அப்போ டபுள் ட்ரைசோமி. அப்போ இங்க வந்துச்சுன்னா டபுள் டெட்ராசோமி. அவ்வளவுதான், அதான் இங்க வரைஞ்சிருக்கேன். டபுள் டெட்ராசோமி. சரியா? அவ்வளவுதான் விஷயம். கிளியர்? காட் இட்?
ஸோ பசங்களா நம்ம வெற்றிகரமாக இந்த செஷனை முடிச்சாச்சு. யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லைன்னு நம்புகிறேன் நான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் மண்டைக்கு சொல்லி புரிய வச்சு ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணிவிட்டு நல்லா ரிலாக்ஸ்டாக படிங்க. ஹாஃப் வேலியில் நம்ம தான் பிடிக்கிறோம். சரியா? ஓகே. இந்த செஷன் எப்போ தெரியுமா ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு? நாளைக்கு காலைல 10 மணிக்கு செஷன் கண்டிப்பாக வந்துடுங்கடா. நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு. அப்புறம் எனக்காக 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் போதும். 5 செஷனில் ஒரு செஷன் முடிச்சாச்சு. நாளைக்கு காலைல 1 ஈவினிங் 1, நாளைக்கு காலைல 1 ஈவினிங் 1. இதை மட்டும் பார்த்துட்டு போங்க, கண்டிப்பாக சென்னை குறைச்சோம். நீங்கள் நாளைக்கு செஷன் மிஸ் பண்ணால் கூட உங்களுக்கு 2 மார்க்ஸ் அடி வாங்கும். நாங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வந்திருக்கோம். சரியா? மறந்துடாதீங்க. சரியா? அவ்வளோ நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சு. ஸோ பசங்களா, அண்ட் ஆல்சோ நான் சொல்கிற மாதிரி இதை வந்து காத்துக்கிட்டு இருங்க. வீடியோஸ் ஷார்ட்ஸ் என்ன வந்தாலும் சேனலில் பார்த்து கொஞ்சம் அப்டேட்டாக இருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். நான் இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னா அந்த அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். சரியா? நம்பிக்கோங்க. கிவ்அவேங்கிறதுல சர்ப்ரைஸே இல்லை. கிவ்அவே இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆனால் வேற ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. கிவ்அவே சர்ப்ரைஸ் ரெண்டு விஷயம். ஓகே, ஸோ சிறப்பாக பண்ணிடலாம். ஓகே கைஸ், ரெடியா? ஸோ மறந்துடாதீங்கடா. ஸோ நமக்கு வந்து ஆன்லைனுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு எக்ஸ்பிஎல் போயிட்டுருக்கு. Xylem ப்ரீமியர் லீக் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ், அது ஆஃப்லைனில் போயிட்டுருக்கு. ஸோ ஆன்லைனுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அரவுண்ட் just a minute. It comes around 4,275 with materials ஓட நீங்க 19,574. மிஸ் பண்ண வேணாம்டா. ஆஃபர் போயிட்டு இருக்கு. நம்மளால முடியல, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் யாருக்கெல்லாம் படிக்கணுமோ அவங்கள படிக்கலாம். ஏன்னா அது கம்மி ப்ரைஸில் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இல்லை. அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனுக்கு 10,000 சார்ஜ் பண்ணுறோம்டா. அண்ட் இதெல்லாம் நீங்கள் எப்படி வாங்கலாம்? ரொம்ப ஈஸி. நம்ம பசங்க இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி உங்கள் சீனியர்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம தமிழ்நாடு பசங்க தான். இங்கே படித்து இங்கே சீட்டு வாங்கின பசங்க தான். நம்ம சென்டர்ஸில், இங்கே தமிழ்நாடு சென்டர்ஸில் படித்து சீட்டு வாங்கின பசங்க. ஓகே, ஸோ பாருங்க. ஸோ கால் பண்ணுங்க 8129007000. ஓகே, மறக்காம கால் பண்ணி அட்மிஷன்ஸ் போட்டுக்கோங்க. சரியா? வாட் சர்ப்ரைஸ்? தட் இஸ் த சர்ப்ரைஸ் சார். சர்ப்ரைஸ் சொல்ல மாட்டேன் சார். சேனலில் ஃபோக்கஸ்டாக ஸ்டே பண்ணுங்க சார். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். கிவ் அவே சர்ப்ரைஸ் இல்லை. மாஸ் பண்ணுறோம் சார். நம்ம தான் சயின்ஸ். அவ்வளோதான்டா, நம்ம தான் மாஸ் பண்ணுறோம். எஸ், கிராஷ் கோர்ஸ் சர்ப்ரைஸ் இல்லை. ஆனால் கிராஷ் கோர்ஸ் இருக்கு எங்ககிட்ட. ஓகே, சர்ப்ரைஸ் சொல்லியிருக்க மாட்டேன். கிராஷ் கோர்ஸ் இருக்கு. லாஸ்ட் டைம் 93, இந்த வாட்டி 100. கன்ஃபார்ம் 100 எடுக்கிறோம். ஓகே, ஏன்னா 1 மார்க் கூட வரும். Summer session sir, thank you sir, take care and bye sir. Bye my dear students, thank you for staying, thank you for understanding all these questions. 30 क्वेश्चन படிச்சிருக்கீங்க. அது பெரிய விஷயம் இல்லை. இட் இஸ் பெரிய விஷயம் தான், சின்ன விஷயம் இல்லை. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் 2 hours ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி நாளைக்கு கரெக்டாக 10 மணிக்கு வந்துருங்க. மறந்துடாதீங்களா? அண்ட் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க. சர்ப்ரைஸ் இருக்கு. ஓகே, மறக்காமல் இதை QR கோட் ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணி நோட்ஸ் ஆக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ நான் சென்று வரட்டா? யாருக்கு டவுட் இருக்கா? If there is no doubt, I am leaving. Okay? Fine. அப்போ பசங்களை வைண்ட் அப் பண்ணிடுவோமா? ஓகே, அட்டெண்டன்ஸ் நான் எடுத்தாச்சுடா. நான் வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஐ நோ ஐ செட் த பீப்புள் ஐ நோ. அதனால் நாளைக்கு நான் காலை 10 மணிக்கு உங்களை எல்லாருமே எதிர்பார்ப்பேன். 10 மணிக்கு வந்துருக்கணும் கண்டிப்பாக. சரியா? அமுல்யா, மார்ஷல், மாஃபியா, சாய்மி, ட்ரேக், ட்ரேக்ங்கிறது பெல்லாமி பிளேக், ரம்யா, ராஜாராம் அண்ட் சசிகலா, இவங்க எல்லாருமே வந்துடணும். ஓகே, ஸோ சென்று வருகிறேன். பாய், வணக்கம், டாட்டா, பாய். பாய் சொல்லி போனால் பிடிஎஃப் ஒன்றுடா. இந்த QR கூட ஸ்கேன் பண்ண உடனே பிடிஎஃப் கிடைக்கும். சரியா? ஓகே, கிளியர்? நோ ப்ராப்ளம். சரி, பாய் 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 பாய்.